So hi all. So இது நம்மளோட 17th episode. So far we have seen so many specialities. So இன்னைக்கு Synapse Princeல இருந்து நம்ம வந்து biochemistryல like is the specialty that we are going to go into. So we have three eminent people with us. So first of all we have Rahul Vijay sir. சார் வந்து யூஜி மாதா மெடிக்கல் காலேஜ்ல பண்ணிட்டு பிஜி எம்எம்சில பண்ணிட்டு இப்போ புதுக்கோட்டை ஜிஹெச்ல பாண்ட் சர்வீஸ் பீரியட்ல இருக்காங்க. ஹலோ சார், ஹாப்பி டு ஹேவ் யூ. Yeah, hi. Hello sir. Thanks for inviting. Thank you sir. Thank you. ஸோ செகண்ட் நம்ம கூட ஸ்ரீவித்யா மேம் இருக்காங்க. ஸோ மேம் வந்து ரஷ்யாவில் வந்து யூஜி முடிச்சுட்டு அண்ட் பிஜி வந்து எய்ம்ஸ் ஜோத்பூர்ல பண்ணிட்டு இப்போ ராஜஸ்தான்ல ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல மேம் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காங்க. பிளஸ் மேமோட ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மேம் வந்து இப்போ மாலிகுலர் டயக்னோஸ்டிக் லேப் ஒன்று இப்போ ஸ்டார்ட் பண்றதுக்கு இருக்காங்க. வி வில் கெட் டு நோ மோர் ஃப்ரம் மேடம், பட் எஸ் ஃபர்ஸ்ட் வில் வெல்கம் ஹர். ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் மேம். Hi everybody, and thank you so much for inviting. Thank you மேம், தேங்க்யூ. எஸ், ஸோ நம்ம கூட ஸ்ரீவிதா ஸ்ரீனிவாசன் மேம் இருக்காங்க. மேம் வந்து யூஜி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல பண்ணிட்டு இப்போ பிஜி ஃபைனல் இயர் எய்ம்ஸ் ஜோத்பூர்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். Hi all, thank you for inviting. My pleasure being here. Thank you. Yes. So without further ado, I just want to jump into the session basically. So first நான் ஏன் நீங்க எல்லாம் பயோகெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணீங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். So I'll start with Rahul Vijay sir. Sir, ஏன் இந்த ஸ்பெஷாலிட்டி சார்? Hi all. Actually, அப்படின்னா வந்து I wrote my MD PG entrance exam during COVID, like 2021 batch. அப்போ வந்து எப்படின்னா எக்ஸாம் should be held in start of 21, postponed again, அப்புறம் மறுபடி postponed ஆச்சு. 2021 நவம்பர் தான் எக்ஸாமே எழுதணும். And I've joined my course in May. ஸோ வந்து 2022. ஸோ வந்து ரொம்ப பெரிய கேப்பு. அந்த ப்ரிப்பரேஷன் டைம் வந்து எனக்கு வந்து ரொம்ப சேச்சுரேட் ஆகிட்டே இருந்தது. மை ஒன்லி இன்ட்ரெஸ்ட் இஸ் ஐம் டூயிங் எம்டி சைக்காட்ரி. வேற எந்த கிளினிக்கலும் நான் எடுக்க விரும்பல. அதுக்கப்புறம் நான் பெருசாக எதுவும் யோசிக்கலை. பட் ஏப்ரல் மந்த் 2021 எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆனோன்னே லைக் ஐ ஹேட் அ பிரேக். இதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் வந்து விட்டுறலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு என்ன கிடைக்குதோ எடுக்கலான்னு அப்போவே டிசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் சைக்காட்ரி கிடைச்சா சைக்காட்ரி, அப்படி இல்லை அப்படின்னா எனி ப்ரீ கிளினிக்கல் ஆர் பேரா கிளினிக்கல் அப்படின்ட்டு. கவுன்சிலிங் டைம் அப்போ வந்து ஐ ஹேட் மெனி கன்ஃபியூஷன்ஸ். போட்டப்போ வந்து எனக்கு வந்து எப்படின்னா வந்து ப்ரீ கிளினிக்கல் பேரா கிளினிக்கல் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஐ ஹேட் ஒன்லி ஒன் இன்டென்ஷன், டூயிங் இன் தமிழ்நாடு, தட் டூ இன் டாப் காலேஜஸ். அது மட்டும் கிடைச்சா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா திரும்ப ப்ரிப்பரேஷன் போகலாம் அப்படின்ற ஒரு இதுதான் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் எம்டி பயோகெமிஸ்ட்ரி எடுத்தேன். அதுக்கப்புறம் ஐ ஹவ் ஹேட் அப்கிரேடட் மை டியூரிங் மை தேர்ட் கவுன்சிலிங் டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ ஐ வில் மூவ் டு ஸ்ரீவித்யா மேம். மேம் ஏன் மேம் பயோகெமிஸ்ட்ரி? Frankly speaking, எனக்கு என்னன்னா நான் யூஜி பண்ணதுக்கு அப்புறமாவே ஐ ஹேட் அ லைக் பிரேக் ஃபார் அ லாங் டைம். பிகாஸ் ஆஸ் ஃபீமேல் டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் திங் ஃபேமிலி, அப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஐ வாஸ் ஆல்சோ அ கோர் கிளினிக்கல். எனக்கு வந்து கிளினிக்கல் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு லைக் ஃபியூ இயர்ஸ் ஐ வாஸ் லைக் நோ நத்திங், மெடிசன் டாக்டர்னாலே கிளினிக்கல் தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எய்மோட இருந்துட்டு இருந்தேன். Then what happened was exactly this COVID actually made a drastic change. Because COVID came, I had a little private practice also, but then I thought it's time to do PG and I started preparing. And intention was, okay, INI set up. I was the first batch of INI set also. I was planning to join JIPMER actually. So I was thinking I'll write AIMS first and then join JIPMER. Write exams for JIPMER. But just 1 month prior, I got a notice that everything is combined and now it's going to be on the INI set. So, and options also, with the ranking and scoring, definitely I had an option. If I didn't take for this rank, I would have definitely got only one of these non-clinical subjects. I thought basically when we take biochemistry, we will not feel too much away from the clinical side, because anyhow the reporting part, and when I wanted to join biochemistry, I was also thinking it's only the lab reporting part and it's all going to be, more of clerical job. So, but then what I wanted is, one thing is to have a relaxed life, definitely after family and everything. So biochemistry fits exactly, and it is a bridging actually between the clinicians, because if you just want to practice it as a
just clerical job also you can do, but biochemistry is much beyond that, because molecular diagnostics is the future. And as such, biochemistry, and directly we are linked to the lab. Maybe other subjects also are there, definitely agreed, micro, patho. But what happens is, as far as biochemistry is concerned, we get more time to spend and do research or part also, so that we can excel in that and come up. So that was my motivation also. Maybe if I would have not taken biochemistry, I would have not known the core diagnostic part of this molecular genetics. Other branches, because I know a lot of my friends, colleagues who have taken micro, patho, physio, definitely they're also very good branches. They also deal with molecular, but not as much as a biochemist can do. So that's my opinion. Sure, ma'am. Sure. We'll discuss that in detail. Definitely. Yeah. Yes. I'll move towards like Savita ma'am. Ma'am, why biochemistry? நான் வந்து இன்டர்ன்ஷிப்க்கு அப்புறம் பயோகெமிஸ்ட்ரிங்கிறது என் மைண்ட்லயே இல்ல. 3 சப்ஜெக்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஒன்னு வந்து டெர்ம், மெடிசன், சைக்காட்ரி. இந்த மூணுமே ஐ வாஸ் லைக் கிளினிஷியன் ஓரியன்டட் சைட் தான் போகணும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் இன்டர்ன்ஷிப்க்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அஃப்கோர்ஸ் டெர்மட்டாலஜி கிடைக்கல எங்கேயுமே என்னோட ரேங்குக்கு. மேபி ஐ வுட் ஹவ் காட் டிஎன்பி சைக்காட்ரி ஆர் டிஎன்பி மெடிசன். பட் ஸ்டில் நான் நினைச்சேன் மேபி ஐ கேன் ட்ரை ஒன்ஸ் அகெயின். மேபி இன்னொரு நெக்ஸ்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா 6 monthsலயே அடுத்த ஐஎன்ஐ வாஸ் தேர். ஸோ ஐ தாட் சரி லெட் மீ ட்ரை அந்த எக்ஸாம். பட் இப்போ நினைச்சா அந்த 6 months பீரியட் வாஸ் த திங் தட் ஷேப் மீ. இல்லாட்டி எனக்கு அப்பவே ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருந்தா மேபி ஐ வுடன்ட் ஹவ் எண்டட் அப் இன் பயோகெமிஸ்ட்ரி. அந்த நெக்ஸ்ட் டைம் வந்து ஐ காட் அ குட் ஸ்கோர். சரி ஐ தாட் இப்போ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட். ஐ வாஸ் இன்னும் கன்ஃபியூஸ்ட். இப்போ அகெயின் வந்து இப்போ மெடிசன் பண்ணா நான் திரும்ப சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு எல்லாருமே இப்படியே போயிட்டு இருக்கு. டெர்மட்டாலஜி பாத்தீங்கன்னா ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட், பட் அட் த சேம் டெர்மட்டாலஜி அப்பவும் கிடைச்சிருக்காது செகண்ட் டைம்லயும். ஆனா அது அஃப்கோர்ஸ் ஆப்ஷன் இருந்தே போயிடுச்சு. சைக்காட்ரி வந்து திரும்ப எனக்கு சைக்காட்ரியும் அந்த சைக்காலஜி ஆஸ்பெக்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சு. ஃபார்மகாலஜி ஆஸ்பெக்ட் திரும்ப ஐ வாஸ் லைக் என்னடா இது சைக்கோ ஃபார்மகாலஜி. எனக்கு இந்த ஐ வாஸ் நாட் தட் பேஷனட் அபவுட் பிரிஸ்கிரைபிங் ஆல் திஸ். சோ எனக்கு அது இல்ல. சோ நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தேன், என்ன எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சோ அதுக்கப்புறம் சரி அப்ப ஐ டிசைடட் சரி ஐ வாண்டட் என்னோட மைண்ட்ல எப்படின்னா ஒரு எமர்ஜென்சியா எதுவும் வேணாம். அட் த சேம் டைம் கண்டிப்பா நான் சர்ஜிக்கல் அது மட்டும் டிசைடட். நான் சர்ஜிக்கல் பிரான்ச் அப்படின்னு டிசைடட். சோ எனக்கு ஒரு டயக்னாஸ்டிக் சைட் தான் சம்திங் வேணும். அப்ப கூட என்ன ஆச்சுன்னா ஐ வாஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு அனாட்டமி, பிசியாலஜி, மைக்ரோங்கிறது ஐ வாஸ் பர்சனலி நாட் இன்ட்ரெஸ்டட். ஃபைனலா வந்து பேத்தாலஜியா பயோகெமிஸ்ட்ரியா எல்லாரும் சஜஸ்ட் பண்ணது டேக் பேத்தாலஜி பிகாஸ் நிறைய ஸ்கோப் இருக்கு கம்பேர்ட் டு பயோகெமிஸ்ட்ரி. பட் எனக்கு சம்வேர் டவுன் த லைன் ஐ ஃபெல்ட் நான் யூஜி டைம்ல எல்லாம் எனக்கு ஒரு ஸ்லைடு கூட சரியா எனக்கு நான் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு எனக்கு அந்த ஸ்கில் செட் இருக்கான்னு எனக்கு தெரியல. சோ பயோகெமிஸ்ட்ரி நான் வந்து ஒரு எக்ஸ்க்ளூஷன் எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு சரி பயோகெமிஸ்ட்ரி எனக்கு பெருசா ஒரு ப்ரோஸும் இல்ல கான்ஸும் இல்ல, ஐ எம் நியூட்ரல் டுவர்ட்ஸ் த சப்ஜெக்ட் அப்படின்னு தான் எடுத்தேன். அண்ட் அப்ப கூட அந்த எதனால அப்ப என்ன டிசைட் பண்ண சரி நம்ம வந்து ஐ ஹவ் நாட் டிசைடட் என்ன பிரான்ச் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் வந்து இஃப் ஐ ஜாயின் இன் ஸ்டேட் காலேஜ் ஐ கேன் நாட் கம் அவுட் அந்த பாண்ட் ஃபீஸ் பே பண்ணிட்டு. சோ நான் வந்து இஃப் ஐஎன்ஐல ஜாயின் பண்ணிட்டேன்னா எனக்கு பிடிக்கலன்னா ஐ தாட் ஓகே ஐ ஃபோர் பைனா லெஸர் அமௌண்ட் ஐ ஃபோர் கோ. எனக்கு பிடிக்கலன்னா ஐ கம் அவுட் தென் அகைன் ப்ரிப்பேர் ஐ ட்ரை இட் ஃபார் 6 months. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 1 year பிரேக் எடுத்திருந்தேன். So that's the reason how I got into biochem. Then and the first 6 months shaped me a lot. So that's how I took up biochem. Thank you, ma'am. Thank you for sharing that experience. Definitely. Thank you. Yeah. Okay. So now let's move one step further. Okay. Biochem ni ipo choose panni ulla vantinga. Okay. Ipo எனக்கு என்ன வேணும் அப்படின்னா how was the 3-year PG period? So how was your PG period? 3-year PG period எப்படி இருந்துச்சு? படிக்கிறதுக்கு எவ்வளவு இருந்துச்சு? அங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சது? So all those things I just wanted to understand from you. I'll start from Rahul Vidhi sir again. பயோகெமிஸ்ட்ரி எடுத்துட்டு உள்ள போறப்போ லைக் ஐ தாட் லைக் பயோகெமிஸ்ட்ரினா இட்ஸ் வாட் டு சே காலேஜ் ஓரியன்ட் கோர்ஸ் லைக் எம்பிபிஎஸ் பசங்களுக்கு நடத்துறது இல்லை மற்ற பேராக்ளினிக்கல் கோர்சஸ்க்கு நடத்துறது இதுதான். இந்த ஐடியாவில் தான் நான் ஆக்சுவலாக உள்ளே போனது. நான் மதுரையில் எம்டி பயோகெமிஸ்ட்ரி எடுத்து ஒரு 20 days இருந்தேன். அங்கேயுமே இது ஒன்று தான் இருந்தது. பட் ஆஃப்டர் அப்கிரேடட் டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மை ஹோல் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச். லைக் எனக்கு வந்து அங்கே 6 போஸ்டிங்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இவ்வளவுலாம் இருக்குன்னு எனக்கு ஐடியாவும் இல்லை. லைக் இங்கெல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை. லைக் நாட் லைக் 1 week to 2 week போஸ்டிங் கிடையாது, மந்த்ஸ் போஸ்டிங்ஸ் மாதிரி. இப்போ சென்ட்ரல் லேப்ல ஒரு 1 month ஸ்பெண்ட் பண்றோம்னா லைக் வி லேர்ன் அ லாட் அபவுட்
இந்த ரிப்போர்ட் கரெக்டா தப்பான்னு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பேசிக் வந்து ரிப்போர்ட்ஸ் தான். அந்த ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறது கரெக்டா தப்பா அப்படின்னு நம்ம டிசைட் பண்றதே வந்து அங்க போய் தான் எனக்கு தெரியும். அதாவது ரிப்போர்ட்ஸ்லாம் தப்பாகும், நம்ம பார்த்து ட்ரீட் பண்ற ரிப்போர்ட்ஸ்லாம் தப்பாகும் அப்படின்னு கண்டுபிடிச்சது அங்கதான். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. இப்போ நம்ம குளுக்கோஸ் வேல்யூஸ் ஏதோ ஒரு வேல்யூஸ் பார்க்குறோம் அப்படின்னா இட் மே பி ராங் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்ததே வந்து லேப் தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஹேண்ட்ஸ் ஆனுக்கு ஒரு பிஜி லேப்னு ஒரு போஸ்டிங் போட்டு வீடு எலக்ட்ரோஃபோரசிஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடுத்து அந்த பயோகெமிஸ்ட்ரி ஃபீல்டே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க வச்சது வந்து மை போஸ்டிங்ஸ் இன் ICH. 1 month போஸ்டிங் வரும் லைக் இது மாதிரி. ICHனா இன்ஸ்டியூட் ஆஃப் சைல்ட் ஹெல்த், இட்ஸ் இன் சென்னை எக்மோர். அதுல இருந்து என்னன்னா லைக் மாலிகுலார் ஜெனடிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இவ்வளவு தூரம் நம்ம பண்றோம், நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவு தமிழ்நாட்டுல தான் அட்வான்ஸ்டா இங்க சரௌண்டிங்ல இருக்கு. அதுவும் சென்னையில ICHல மட்டும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது அங்கதான். லைக் நம்ம ஜெனடிக் டிசீசஸ் பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம். ஹவ் வி டயக்னோஸ், முக்கால்வாசி டயக்னோஸ் பண்ணாம ட்ரீட் பண்ணாம அப்படியே போறதா இருக்கே தவிர ஹவ் வி டயக்னோஸ், எப்படி நம்ம ஒரு சாம்பிள் எடுக்கிறதுல இருந்து அதை ப்ராசஸ் பண்றதுல இருந்து எப்படி டயக்னோஸ் பண்றோம், எத்தனை டைப்ஸ் இருக்கு, எத்தனை அமினோ ஆசிட்ஸ் நம்ம செக் பண்றோம், எத்தனை பாராமீட்டர்ஸ், ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ட்ராப் ஆஃப் பிளட், ஒரு ஸ்மால் ட்ராப்னு கூட சொல்லக்கூடாது, லைக் 0.01 ml ஒரு பிளட் எடுத்து நம்ம இவ்வளவு இது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. தட் அது வந்து எப்படின்னா வந்து நம்ம கிளினிக்கலா வந்து ரொம்ப ஓரியன்ட் பண்ணுச்சு. ஏன்னா இப்போ ICH போஸ்டிங் போறோம்னா லைக் போஸ்டிங் மட்டும் போயிட்டு லேப்ல மட்டும் உட்காந்துட்டு சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ண போறது கிடையாது. நான் ஜெனடிக் ஓபி போவேன். ஓபி போய் இந்த பேஷண்ட்டுக்கு இந்த இதெல்லாம் இருக்குன்னா நம்ம படிச்சு ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நம்ம படிப்போம். இப்போ இந்த ஜெனடிக் டிசீஸ் அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் அதை நான் வந்து கிளினிக்கலா கோரிலேட் பண்றது ஜெனடிக் ஓபி போய் உட்காந்தேன்னா வி கேன் கோரிலேட் அஸ் மச் அஸ் தே கேன் டூ. அதாவது லைக் அவங்க வந்து லைக் தே ஃபினிஷ்டு 3 years அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்மளும் நம்மளோட இதை ஷேர் பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு இந்த மாதிரி டயக்னோசிங்க்கு இப்படி யோசிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலாம். அப்புறம் ஆப்வியஸா அதுக்கப்புறம் வந்து MMCல வந்து இன்னொன்று என்னன்னா OP7 ஒரு போஸ்டிங் கிரியேட் பண்ணுவாங்க. லைக் 7:30 போனோம். பிளட் கலெக்ஷன் ஏரியா இருக்கும்ல, ஜஸ்ட் சிம்பிள் அந்த அங்க ஒரு போஸ்டிங் கிரியேட் பண்ணுவாங்க, 1 month போஸ்டிங். அது எப்படின்னா வந்து 7:30 போய் உட்காந்துடணும். ஜஸ்ட் லைக் எனி கிளினிக்கல் பிரான்ச். எப்போதுமே போஸ்டிங்ஸ் வந்து 8க்கு ஆரம்பிச்சிடும் எங்களுக்கு MMCல, எக்ஸப்ட் காலேஜ்ல இருந்தா மட்டும்தான். காலேஜ்னா 10, மற்றபடி டெய்லியுமே 8க்கு போயிடுவோம். 7:30 போறோம் அப்படின்னா வந்து 7:30 OP பிளட் கலெக்ஷன் பண்றாங்கன்னா அங்கேயுமே எனி எமர்ஜென்சி கேஸ், இப்போ ஏதோ ஒரு பிளட் கலெக்ஷன் இருக்கு, பிளட் கலெக்ஷன் பண்ணிட்டு பேஷண்ட் வந்து மயக்கம் போட்டு விடுகிறாங்கன்னா அங்கேயே நாங்கள் எமர்ஜென்சியா ட்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவோம். ஸோ இந்த கிளினிக்கலா வந்து நம்ம பிளட் ரிலேட்டடா வந்து சாம்பிள் கலெக்ஷனு ட்ரீட்மெண்ட்ன்றதை விட இப்போ எமர்ஜென்சியாகவும் அட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அங்கே போய் ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணுன்றதுக்காகவே ஒரு போஸ்டிங் மாதிரி கிரியேட் பண்ணி போட்டாங்க. இது எல்லாமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக இன்டர்ன்ஷிப்பில் வந்து பிளட் கலெக்ஷன்னா என்னன்னு பார்த்துருப்போம். இப்போ அங்கே வந்ததுக்கப்புறம் வந்து யாருக்கு எடுக்க தெரியலனாலும் நம்மளை தான் கூப்பிட்டு எடுக்க சொல்லுவாங்க. நமக்கே ரொம்ப வருஷம் ஆச்சு, நமக்கு தெரியும் ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம பிளட் கலெக்ட் பண்ணி, அப்படின்னு. பட் வந்து தே பிலீவ் வி கேன் டூ அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸும் கொடுக்கும். ரெண்டாவது இந்த காலேஜ் பீரியட்ல இருந்து 3 வருஷம் எப்படி இருந்ததுன்னா வந்து லைக் நான் வந்து ரொம்ப ஸ்டூடியஸான ஒரு ஆள் கிடையாது, ரொம்ப ஜாலியா இருப்பேன். நான் இப்போ ஜாயின் பண்ணதும் அதுக்கு தான். சரி ஜாலியா இருக்கணும்னு முடிவு பண்றோம், சைக்காட்ரி கிடைக்கல, சரி ஜாலியா 3 வருஷம் இருந்துட்டு வந்துடலான்னு தான் போனேன். அது அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டா மாறிடுச்சு. அங்க மேபி MMCல இருந்தனால ஜாலியா இந்த சென்ஸ் லைக் சப்ஜெக்ட் ஓரியன்டா ஜாலியா இருக்கும். பட் கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்கும். நம்ம 8க்கு போவோம், திரும்ப 4க்கு வருவோம். கிளினிக்கல் பிரான்ச்சஸ்லாம் வந்து 8க்கு வந்து 2 மணிக்கு வந்துருவாங்க. நம்ம டெய்லி ஆனால் 4-4:30 வரைக்கும் இருக்கணும் அங்கே. ரெண்டாவது ஈவினிங் டியூட்டிஸ் அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா லோட்ஸும் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி வந்து அவங்க நைட் டியூட்டிஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க, பட் அப்படி சொல்லலை. பட் எக்ஸ்ட்ரா டைம் வந்து வி ஆர் டூயிங் லாட் மோர் இன் லேப்ஸ் அண்ட் அதர் காலேஜஸ் தென் கிளினிக்கல்ஸ். அந்த OP டைம்ஸ் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொட்டேஷன் டியூட்டிஸ் தான். நமக்கு டெய்லியுமே இந்த டைமிங் தான், 8 to 4 தான் அந்த மாதிரி. ஸோ இந்த 3 வருஷம் காலேஜில் கொஞ்சம் இந்த பீரியட் வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருந்தது, பட் ஜாலியாகவும் இருந்தது. மேபி டியூ டு தி என்வாயன்மெண்ட். ரெண்டாவது MMCல வந்து ஒரு வருஷத்துக்கு 10 PGs பயோகெமிஸ்ட்ரி. ஸோ வந்து 30 பேர் இருக்கனால இட் இஸ் மோர் லைக் கிளினிக்கல் பிரான்ச் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கூட்டமாகவே இருக்கும் எப்போதுமே, எல்லா இடத்துலையும் ஆள் இருப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லா மற்ற பிரான்ச்சஸோட நாங்கள் மிங்கிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இந்த 3 வருஷத்துல வந்து லேர்ன் பண்ணுறது அதிகமாக இருக்கும்.
நம்ம அது டிபெண்ட்ஸ் ஆன் காலேஜ் தான். ஃபர்ஸ்ட் காலேஜ் தான். அவங்க மேம் 2 பேருமே வந்து தே ஆர் டூயிங் இன் எய்ம்ஸ். ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் எனக்கு தெரிஞ்ச எம்எம்சியில் பண்ணதோட ஒரே ஒரு ஒன்றும் இல்லை, மோஸ்ட் பெனிஃபிஷியல் திங் இஸ் ஐ ஹவ் லேர்ன்ட் இன் எம்எம்சி. எம்எம்சியில் படித்ததுனால நிறைய பார்க்க முடிஞ்சது என்னால். அந்த 3 வருஷத்துல கிளினிக்கல் ஓரியன்டாக தான் அதிகமாக பார்க்க முடிஞ்சது. நான் வந்து 2வது இங்கே பயோகெமிஸ்ட்ரி வந்து இப்போ ப்ரீ கிளினிக்கல்னு சொல்றதுல எனக்கு வந்து எந்த உடன்பாடும் கிடையாது. இட் இஸ் அ பேரா கிளினிக்கல் கோர்ஸ் ஜஸ்ட் லைக் பேத் ஆர் மைக்ரோ. ப்ரீன்றது வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்காம அது சம்மந்தப்பட்டது படிக்கிறது மட்டும்தானே தவிர, பட் இது வந்து மோர் இன்டு பேரா கிளினிக்கல். தட் இஸ் வி லேர்ன் மோர் அபவுட் எண்டோக்ரைனாலஜி தென் அதர் டிபார்ட்மெண்ட். மெடிசனை விட எண்டோக்ரைனாலஜி வந்து நாங்கள் அதிகமாக படிப்போம் அந்த ஃபீல்டு ஓரியன்டாக. ஸோ வந்து அது ஒரு இது இருந்தது. ஷூர் ஷூர் சார். யூஜிக்கும் இப்போ பிஜிக்கும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஜம்ப் இருந்துச்சு சார்? அது என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? நான் பண்ணது பிரைவேட் பட் கவுன்சிலிங், பட் பிரைவேட்ல தான், மாதால தான் பண்ணேன். அங்க ஐ ஹவ் நாட் சீன் பேஷன்ஸ் as much as I have seen in MD, but being in a paraclinical subject I have seen more patients here. And அது என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ நம்ம எம்டி பயோகெமிஸ்ட்ரி பண்றதுனாலுமே நம்மள்ட்ட தே கன்சல்ட் மோர், பீப்புள் கன்சல்ட் மோர் டு அஸ். ஏன்னா வந்து வி நோ த சப்ஜெக்ட். இப்போ பிளட் ரிப்போர்ட் அப்படின்னா வந்து அது பார்த்தோன்னே நமக்கு இப்போ லோக்கல்ல இப்போ நான் வந்து புதுக்கோட்டையில் இருக்கேன். புதுக்கோட்டையில் வந்து ஒரு லேப்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வராங்கன்னா அந்த ரிப்போர்ட் பார்த்தோன்னே தப்புன்னு தான் எனக்கு தெரியும். இதை வச்சு அவங்க ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கதே எனக்கு இப்போ பெரிய போதும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ நான் ஒரு லேபே ஸ்டார்ட் பண்ணேன்னா ஐ நோ ஹவு டு ஹேண்டில் லேப். 2வது எனக்கு எம்எம்சி, ஐ forgot to say something. எம்எம்சி வந்து எனக்கு இன்னொரு பெரிய கிஃப்ட் கொடுத்தது வந்து லைக் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை எம்டி எக்ஸாம்ஸ் ஒரு 4 months இருந்தது இன்னும் இதுக்கு பாண்டுக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி. அப்போ வந்து ஐ வாஸ் டெப்யூட்டட் டு பெரியார் நகர்னு ஒரு ஜிஹெச் இருக்கு. அங்க வந்து எப்படின்னா ஐ வாஸ் டெப்யூட்டட் லைக் ஒன்லி பயோகெமிஸ்ட்ரி டாக்டர் ஃப்ரம் எம்எம்சி. அங்க என்னோட வேலை என்னன்னா ஐ ஹாவ் டு செட் அப் அ நியூ லேப் அண்ட் தே ஹேட் எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டட் டு பயோகெமிஸ்ட்ரி. அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஜிஹெச் தான், பெரியார் நகர் ஜிஹெச். இட் இஸ் பொலிட்டிக்கலி இட் இஸ் சிஎம் ஸ்டாலின்ஸ் தொகுதி, பட் அதனால இட் இஸ் ஸோ அட்வான்ஸ்ட், லைக் எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் தேர். எனக்கு என்னன்னா ஐ ஹேண்டில் எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட், ஐ இன்ஸ்டால்ட் எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த லேப் ஃபுல்லாக செட்டப் பண்ணுற எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஒன்லி டாக்டர் ஹூ ஹேட் த சான்ஸ் தேர் இன் எம்எம்சி இஸ் மீ. ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க, இந்த ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டாங்க, இதுக்குள்ள நீங்க என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் என்ன வந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றதுல இருந்து இன்ஸ்டால் பண்றதுல இருந்து ஹவு டு மேனேஜ் பீப்புள் இதுல இருந்து ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட். 2வது எம்எம்சி இந்த காலேஜ் லைஃப் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா எனக்கு கொடுத்தது வந்து லைக் ஐம் கவுன்சில் மெம்பர். ஐ வாஸ் அ கவுன்சில் மெம்பர். ஸோ இது எல்லாமே என் காலேஜ் லைஃப்ல கிடைச்சது. இட் வாஸ் அ கிஃப்ட் to do in MMC. Sure, sir. Sure. Thank you for sharing that experience. Thank you so much. I will slowly move to Srividya ma'am also. Ma'am, உங்களோட 3-year PG எப்படி இருந்துச்சு? How was the routine? படிக்கிறதுக்குலாம் எவ்வளவு இருந்துச்சு? What all you did basically? Okay. First thing actually சொல்ல போனா நானும் சரி இது வந்து நான் கிளினிக்கல் தானே, சும்மா ஜாலியா போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான். ஆனா one thing helped me a lot. One of my friend, he said actually don't think you will have all the liberty because AIIMS, so equally you will need to do duties and everything will be hectic. Definitely agreed. Clinical friends were doing double duties, double work, everything provided. Here non-clinical is also a very serious thing and based on the workload first thing, so we have to do things. See, in PG that 3 years, if it is hectic, it's okay because you're learning a lot of things there. Because that exposure what we actually get during your PG days, you will not get elsewhere and you can't learn after that in any kind of thing after that also. That learning aspect is only there in that 3 years, so you have to do your best also within that time. So it was hectic but not as scary as it seems, because they think, right, because see PG and UG, definitely there's a lot of difference. UG you'll have less responsibilities and there is no one specific subject, but in PG when you're giving all your thing to a particular subject, you learn a lot and you also analyze what you can do and take from there.
So as far as biochemistry is concerned, it is a very important subject, because these days you would have like so many things like diet, all this is related to metabolism. If you ask anybody, they will tell the toughest subject in their UG was learning those metabolism part of biochemistry. Even I remember in UG, it was tough, but it was interesting. And it in depth, when you learn biochemistry, you can correlate. For example, diabetes mellitus, which is one of the most spoken disease now. So even that, every step, every core aspect of this disease is related to biochemistry and its metabolism. So if you treat them and go to the aspects of nutrition, diet, now these days everything is like, combined medicine. So everywhere biochemistry has its role. So that is where the importance comes. We think it is light, but if sorry, but I'll just tell, some apps are also there in like social media and all, where they tell you take this particular diet, this particular thing. But as doctors, as biochemists, we know how is it going to impact. For example, glucose, what diet, what specific things, what it will convert into, how it will reduce your levels. So in-depth knowledge, if they consult, then it is like, our subject. So frankly speaking, after joining biochemistry, after knowing all these things, I really feel like every branch has a link with biochemistry, be it diagnosis, be it whatever, till last, because rare diseases, as already sir also mentioned, like lot of aspects of biochemistry is still to be explored, and future scope is like increasing a lot. Preclinical, so we are also fighting hard that biochemistry should be continued in second year also, because every subject needs that base first, which they will get in their first year. Then second year you go in depth, so that they get more time, because compared to the syllabus and everything, so it will benefit. But I know that is like not the topic of discussion. So Sure. yeah, otherwise, yeah, it's good. ஸோ எனக்கு இன்னொன்னு கேட்கணும் மேம். இப்போ நீங்க லைக் தமிழ்நாடுல இருந்து போயிருக்கீங்க, ஜோத்பூர்ல இருக்கும்போது ஹவ் வாஸ் த கல்ச்சரல் டிஃபரன்சஸ் அண்ட் லாங்குவேஜ்? அஃப்கோர்ஸ் நீங்க ரஷ்யால படிச்சுட்டு வந்திருக்கீங்க, நான் அதை கேட்க முடியாது. பட் ஹவ் வாஸ் த டிஃபரன்ஸ் ஹியர்? நீங்க கேக்குற क्वेश्चन ரொம்ப கரெக்ட். ஆக்சுவலா என்னன்னா, INI set has made a like ஒரு vast difference. சொல்ல போனா நான் ஆக்சுவலா லைக் பாண்டிச்சேரியிலயும் இருந்திருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் ஐ வாஸ் இன் பாண்டி. அங்க எப்படி கல்ச்சர்னா, லைக் எவ்ரிவன் நோஸ் யூஜி அங்க பண்ணுவாங்க, தென் தே வாண்ட் டு ஜாயின் பிஜி இன் ஜிப்மர். இந்த மாதிரி சினாரியோ தான் போயிட்டு இருக்கும். தே வில் நாட் திங்க் பியாண்ட் தட். நம்ம தமிழ்நாடுல இருந்து மோஸ்டா அந்த லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்கு. அதனால என்ன நினைப்போம்னா, எய்ம்ஸ் போகணுமா, எக்ஸாம் கொடுக்கணுமா, எய்ம்ஸ் வேண்டாம், ஜிப்மரே இருக்கு, ஜிப்மர் கொடுக்கலாம் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அ இன்ஸ்டிடியூட். அதுதான் வந்து வாஸ் த மைண்ட் செட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ். பட் வென் INI கேம் இன், தெர் இஸ் அ லைக் எல்லாமே லைக் ஷிஃப்டிங் நிறைய நடந்தது. நான் எய்ம்ஸ் ஜோத்பூர் வந்தப்ப, பிகாஸ் ஐ டோல்ட் யூ ஐ வாஸ் INI செட் ஃபர்ஸ்ட் பேட்ச், என்னோட நிறைய சீனியர்ஸ் ஃபேக்கல்டி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லா இடத்துல இருந்தும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்தப்ப தி குரூப் வாஸ் ஒன்லி 10 அண்ட் தே வர் லைக், யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும், லாங்குவேஜ் கூட தெரியாதவங்களும் அதுல நிறைய பேர் இருந்தாங்க. பட் வெரி ஃபார்ச்சுனேட் எனஃப் தே காட் இன் எய்ம்ஸ் ஜோத்பூர். அண்ட் அது அப்படியே அந்த இது வந்து இப்ப there are like so many doctors around. We have a AIMS group-உம் இருக்கு, சீனியர்ஸும் அவ்வளோ கோஆபரேட்டிவ். anything like in and out they'll tell you, there will be no struggle. So that made it easy, definitely. And see, now everywhere I think Indiaல எங்க இருந்தாலும் எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கும். So language barrier அது இப்போ I think it's not a big issue. And எனக்கு வந்து நான் கிளினிக்கல்ங்கிறதுனால டெஃபினெட்லி அவ்வளோ இன்டராக்ஷன் வித் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி பெருசா நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம். கோர் கிளினிக்கல் இது அப்படின்னா கொஞ்சம் இருக்கும். அது கூட ஆக்சுவலா என்னன்னா, ராஜஸ்தான்ல கூட the local language is மார்வாடி. ஸோ அதுதான் நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ ஃபார் ஈவன் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் இட் இஸ் அ சேலஞ்ச். இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் தெம் ஆல்சோ. ஸோ டேக்கன் ஆல் தட் இன் டு கன்சிடரேஷன், இட் வாஸ் குட் ஒன்லி. இட்ஸ் நாட் லைக் நம்ம நினைக்கிற மாதிரி ப்ராப்பர் டெசர்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. இட்ஸ் ஒன்லி கைண்ட் ஆஃப் இது, பட் இட்ஸ் குட்.
Sure, ma'am. Sure. Thank you for adding that perspective. Thank you. Thank you. Yes. So, Savita ma'am, நீங்க one of the right person to talk about because you are right now there. So, அதனால இப்ப சொல்லுங்க, how is your 3-year PG period? ஆக்சுவலி நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி நான் இது எடுத்தது வந்து அவுட் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் பயோகெமிஸ்ட்ரி. அண்ட் நான் சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ல ஏன் ஜாயின் பண்ணேன்னா, பிகாஸ் நான் ஸ்டேட்ல ஜாயின் பண்ணிட்டேன்னா பிடிக்கலன்னா வெளில வர முடியாது அப்படிங்கிற ஒரு டவுட்ல தான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி ஸ்ரீவித்யா மேம் என்னோட சீனியர், நான் ஃபர்ஸ்ட் இயர் அப்போ மேம் ஃபைனல் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் 2-3 months மேம் டேஸ் நிறைய புலம்பிருக்கேன். மேம் எங்க மேம் என்ன விட்டீங்கன்னா, முன்னாடி ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி ஐ ஹேட் அ கான்வர்சேஷன் வித் ஹர், எங்க ஜாயின் பண்ணலாம், எப்படி எது பெட்டர்னு. மேம் உங்களாலதான் மேம் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே பிடிக்கல மேம். ஐ எம் ஜஸ்ட் டெய்லி வந்து இதுதான் என்னோட டெய்லி மார்னிங் போவேன், டியூட்டி முடிச்சுட்டு டெய்லி ஐ கீப் ஃபீலிங் என்னதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 3 months பயோகெமிஸ்ட்ரினா என்ன மைண்ட் செட்னா, சாம்பிள் வருது லேப்க்கு, மெஷின்ல ரன் பண்றாங்க, அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறோம். வை பயோகெமிஸ்ட்ரி, அதான் மெஷினே ரிப்போர்ட் ரன் பண்ணது இல்ல, நமக்கு எதுக்கு. சார் சொன்ன மாதிரி அந்த ரிப்போர்ட் தப்பாகும் அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்த அப்புறம் தான் ஐ ரியலைஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் 3 months ரொம்ப ஒரு ரொபாட்டிக்கா இருந்தேன். வருவேன், காலையில யூஜி கிளாஸஸ் நடக்கும், அப்புறம் எங்களுக்கு 8 o'clock போயிடணும், அப்புறம் நைட் ஒரு 8:30 வரையும் டியூட்டி இருக்கும், லேப் டியூட்டி 8 வரையும். ஸோ அப்படியே தான் டெய்லி போயிட்டு இருந்துச்சு. ஸோ தென் ஒன் டே ஐ தாட், சரி இப்ப நம்ம இங்க இருக்கோம், ஐ ஹவ் கிவன் மை செல்ஃப் 6 months டைம், லெட் மீ ஃபுல்லி. ஏன்னா நான் அந்த 2 months ஜஸ்ட் ஓட்டிட்டு இருந்தேன், என்னடா பண்ணலாம், இப்ப நம்ம அடுத்து ரிசைன் பண்ணிடலாம் அதே மைண்ட் செட் தான் இருந்தேன். தென் வாட் ஹேப்பன், ஐ தாட் லெட் மீ கிவ் அ ட்ரை, லெட் மீ ஸ்டார்ட் studying the subject, let me analyze what it is. So அப்பதான் slowly I started reading, அப்பதான் I started studying. And ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, ஒரு இன்டர்பிரிட்டேட்டிவ் கமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஸ்பார்க் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒரு ரிப்போர்ட் பார்த்துட்டு அந்த பேஷண்ட் ஒரு மிடில் ஏஜ் ஃபீமேல், சோ அவங்களோட ஜஸ்ட் ஒரு எல்எஃப்டி ரிப்போர்ட் பார்த்துட்டு என்னடா இது கம்மியாவே ஒரு நெகட்டிவாவே வந்துட்டு இருக்கு, இன்டர்ஃபியரன்சஸ் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, தென் வி ரியலைஸ் ஃப்ரம் தட் அங்க இருந்து I started studying, and then she was a case of a malignancy, multiple myeloma. So I was able to, just from a laboratory perspective, so we are all clinical biochemists, so I was able to alarm the patient and go and follow up further. So அங்க இருந்து தான் that was my spark when it started, first thing. So நம்ம எந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாலும் ஒரு குவாலிட்டி செக் அஷூரன்ஸ் இருக்கு, எவ்ரிதிங், அண்ட் யூ ஆர் கிவிங் அன் இன்டர்பிரிட்டேட்டிவ் டயக்னோசிஸ். சும்மா அங்க வர ரிப்போர்ட்டை மட்டும் நம்ம கொடுக்கறது இல்ல. சோ தட் வே ஐ தாட் ஃபைன் தேர் இஸ் சோ மச் இன்டு இட். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், இஃப் எனி ரிப்போர்ட் ஐ ஸ்டார்டட் டேக்கிங், we used to collect history வாங்குவேன் பேஷண்ட் இருந்து என்ன இஷ்யூ, பிகாஸ் we are the first ones, even before the clinicians see the report, the physicians see, நம்ம தான் அந்த ரிப்போர்ட்டை பாக்குறோம். So how we approach இங்கிறது இருக்கு. So we can alarm them before itself. ஏன்னா இப்ப நான் வந்து இங்க இன்ஸ்டிடியூட், இங்க ஒரு ஹாஸ்பிட்டலோட அட்டாச்னால, இட்ஸ் நாட் அ செப்பரேட் லேப்ல, சோ ஹாஸ்பிட்டலோட அட்டாச்னால ஈவன் பிஃபோர் the patient gets to know, we can interact with the physician. பிரைவேட் லேப்னா அப்படி இல்ல, பிகாஸ் பேஷண்ட் வந்து செப்பரேட்டா they are giving us the report. So அதனால then I thought I started interacting with the physicians, surgeons, even ஏதாச்சும் ஒரு specific, for example ஏதாவது சர்ஜரிக்கு அப்புறம் ஏதாவது லீக் ஆகுது, what kind of fluid it is. So each kind அந்த மாதிரி once I started interacting, once I started giving interpretation, ஏன்னா அவங்களுக்குமே அதுதான் ஒரு thought process. பயோகெமிஸ்ட்ரினா என்ன, ரிப்போர்ட் தராங்க, மெஷின் தான் பண்ணுது, அவங்க கொடுக்குறாங்க ரிப்போர்ட். சோ இத வந்து ஏன்னா நானே அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். That's why I didn't like the subject. அண்ட் ஃபர்ஸ்ட் இயர்க்கும் இப்ப நீங்க கேட்ட மாதிரி யூஜிக்கும் பிஜிக்கும் பாத்தீங்கன்னா, யூஜி அப்போ இப்போ எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே if I have to choose the subject I disliked was biochemistry, especially first yearல. எல்லாருக்கும் physiology பிடிக்கும், நடுவுல anatomy, then biochemistry last. சோ அந்த பயோகெமிஸ்ட்ரி ஏன் நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னா, இட்ஸ் ஆல்வேஸ் சைக்கிள்ஸ், என்சைம்ஸ், இதேதான். சோ நானும் இதே மைண்ட் செட்ல தான் இருந்தேன், என்சைம் சைக்கிள். But at the end, it's completely different. UG-க்கும் PG-க்கும் completely different. So how it works is, இங்க வந்து you are, for example, அந்த enzymes இந்த cyclesலயே ஒரு பேஷண்ட் எப்படி பிரசன்ட் பண்றாங்க, இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் நிறைய இருக்கு. சோ இந்த மாதிரி each patient பார்த்து when we are able to give an interpretative diagnosis on the patient, so it is basically a diagnostic side. So how you are able to interpret, you know, you are, one thing is நம்ம தான் ஃபர்ஸ்ட் பாக்குறோம் அந்த ரிப்போர்ட்டை, and how fast you can alarm, அந்த அலாம் கொடுக்குறோம் பேஷண்ட்டுக்கு. ஏன்னா ஏதாவது கிரிட்டிக்கல் வேல்யூ இருக்குன்னா நம்ம தான் அதை ஃபர்ஸ்ட் பாக்குறோம். சோ how you can give அந்த மாதிரி. so okay, இப்போதான் we also play a role in patient's life, and now when I realized, that is when I started liking the subject. So after that it was really good. எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ், இப்போ நீங்க கேட்டா எனக்கு ரேங்க் 1 வந்தா கூட what I'll choose na, I'll choose biochem again.
Sure, ma'am. Sure. Thank you for adding that perspective. Thank you. Yeah. Okay. இப்போ ஸ்லோவா we will move further. So பயோகெம் எடுக்கலாம்னு சூஸ் பண்ணி 3 வருஷம் படிச்சு முடிச்சாச்சு இப்போ. So properly we have completed things. இப்போ what are all the different opportunities? என்னென்னலாம் பண்ண முடியும்? What are all the different earning opportunities? What are the different career growth என்னென்ன இருக்க முடியும்? சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஏதாவது பண்ண முடியுமா? இல்ல what are all the different aspects? Fellowships என்னென்ன இருக்கு? So அதை பத்தி let us discuss. So I'll start with Rahul Vijay sir. சார் நீங்க இப்ப கவர்மெண்ட்ல இருக்கீங்க பேசிக்கா. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் லைக் இப்போ ஒரு அங்க உங்களால பயோகெமிஸ்ட்ரி எவ்வளவு பிராக்டிஸ் பண்ண முடியுதுங்கிறது ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலா லிட்டரலா சொல்ல போனோம்னா 0. கவர்மெண்ட் ஜிஹெச் செட்டப் இன் தமிழ்நாடு, தட் இஸ் ஜிஹெச்ன்றது அட்வான்ஸ் ஜிஹெச்சும் கிடையாது. லைக் இப்போதான் வந்து பிஹெச்சில இருந்து அப்கிரேடட் பிஹெச்சி மாதிரி தான் ஆல்மோஸ்ட் அது. ஸோ வந்து பேசிக் டெஸ்ட் குளுக்கோஸ் பண்ணுறது, அதில் எப்படி இல்லைன்னா எல்எஃப்டி பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா யூரியா கிரியேட்டின் பண்ணுவோம். ஸோ அதோட ஸ்டாப் ஆகிடும். சொல்லுங்க சார். அது நிறைய பேசிக்கா வந்து எனக்கு வந்து ஜாலியா இருக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட் தான் எனக்கு, மை பார்ட் ஆஃப் திங். ஸோ ஐ சூஸ் காலேஜ் சைட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு டூ அ ஸ்மால் கிளினிக் செட்டப், அவ்வளோதான். தோஸ் 2 things ஐ சூசன், அவ்வளோதான். எனக்கு இதுவே போதும்ன்ற, எனக்கு இனஃப்ன்றது மாதிரி தான். நான் வந்து ரொம்ப ஏர்ன் பண்ணுன்ற மைண்ட் செட்டும் எனக்கு கிடையாது. ஸோ அதனால என்னோட இது வந்து ஐ ஹவ் டு ஜாயின் அ காலேஜ் அண்ட் ஐ ஹவ் டு ஸ்டார்ட் அ கிளினிக், a basic clinic with basic instruments with proper results and proper treatment. இதுதான் என்னோட கோல்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அச்சீவ்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது நமக்கு, ஜஸ்ட் அ ஸ்மால் டைம் கோல் வச்சுக்கலாம். அது இல்லை அப்படின்னா ஐ கேன் பி ஏ கிளினிக்கல் பயோகெமிஸ்ட். லேப்ஸோட கொலாபரேட் பண்ணிட்டு ஐ கேன் பி ஏ கிளினிக்கல் பயோகெமிஸ்ட். நிறைய லேப்ஸோட நம்ம கொலாபரேட் பண்ணலாம், டெய்லி ரிப்போர்ட்ஸ் பார்த்து அதை வச்சு நம்ம பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு வி கேன் சஜஸ்ட் கிளினிஷியன். அது நிறைய பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரிசர்ச் ஓரியன்டாக போகலாம். லைக் பேசிக் வந்து மாலிகுலர் மேம் சொன்ன மாதிரி மாலிகுலர் ஜெனடிக்ஸ் இஸ் வே பிக், ஒரு வே பிக் ஸ்பேஸ். வி ஹேவ் டு கோ. வி ஆர் நாட் ஈவன் மூவ்ட் அ இன்ச் இன் தேர். இந்தியாவில் மொத்தமாக அப்படிதான் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் நாட் ஈவன், அதுவும் yet to be explored சப்ஜெக்ட் தான் பயோகெமிஸ்ட்ரி. இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாது. இப்போ ரேடியாலஜிலாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்ப்ளோர்ட், இட் இஸ் டன்ன்ற மாதிரி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். பட் பயோகெமிஸ்ட்ரின்றது வந்து வி ஆர் நாட் எக்ஸ்ப்ளோர்ட் எனிதிங். பேசிக் ரிசல்ட்ஸ் மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதுன்னா எக்கச்சக்கமாக இருக்கு. ஸோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் இன்க்ரீஸ். ஸோ கிளினிக்கல் சைட் போனாலும் சரி, ரிசர்ச் சைட் போனாலும் சரி, இல்லை டிஎம் பண்ணுறீங்கனாலும் சரி. டிஎம்ல வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச 3 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மாலிகுலர் ஜெனடிக்ஸ், கிளினிக்கல் ஹெமட்டாலஜி அண்ட் வேற மெடிசன், மெட்டபாலிக் மெடிசன். அதுவுமே எய்ம்ஸ்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மெட்டபாலிக் மெடிசன் 3 தான் இருக்கு. ஸோ இந்த 3 தான். நான் ஆக்சுவலா எனக்கு வந்து என்ன ஆசைன்னா டிஎம் எண்டோக்ரைனாலஜி வந்து பயோகெமிஸ்ட்ரியோட கொண்டு வரணுன்றது ரொம்ப, எனக்குன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சு என் கூட படித்த எல்லாத்துக்கும், இல்லை என்னோட ப்ரொஃபசர்ஸ், என்னோட டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆசை வந்து டிஎம் எண்டோக்ரைனாலஜி ஷுட் பி இன்க்ளூடட் இன் எம்டி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சோன்னா டிஎம் ஷுட் பி இன்க்ளூடட் இன் திஸ் அப்படின்றது. ஏன்னா வந்து வி லேர்ன் மோர் அபவுட், ஒரு பேப்பரே ஆக்சுவலாக வந்து முக்கால்வாசி இதுதான் எழுதுவோம். ஸோ அந்த அளவுக்கு நாங்களும் டிஎம் எண்டோக்ரைனாலஜி வந்து விச் ஷுட் பி இன்க்ளூடட் இன் பயோகெமிஸ்ட்ரின்றது என்னோட ஆசை. அது நடக்குமான்றது அது தேவையில்லை. பட் அது டிஎம்ல பண்றதுன்னா அதுவும் பண்றது இது நமக்கு பண்ண முடியும்ன்றது ஒரு இது இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட், ஆக்சுவலா நான் வந்து யூஜி அப்போ பயோகெமிஸ்ட்ரி ஃபெயிலு ஃபர்ஸ்ட் இயர். நான் எம்டி பயோகெமிஸ்ட்ரி எடுக்கும் போது எங்க வீட்டில் வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர், நான் கிளினிக்கல் எடுக்கிறதே வந்து யாருக்கும் பிடிக்காது. எங்க வீட்டில் வேற யாரும் டாக்டர் கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபெயில் வேற ஆயிருக்கேன், நீ எடுத்து படிப்பியா அப்படின்ற மாதிரி தான். But now they are like convinced after doing my MD that I can manage things அப்படின்றது. ஸ்கோப்ஸ்ன்றது வந்து இதுதான், லைக் லிமிட்டட்ன்றது இல்லை. இதுலயே நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லாததுதான். இது எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஸ்கோப்ஸே எக்கச்சக்கமா இருக்கு பயோகெமிஸ்ட்ரியில. Thank you. I'll move to Srividya ma'am. Ma'am, what are all the opportunities? நீங்க என்ன பண்றீங்க? Why you are starting the lab and what are all the difficulties you are facing in that? So அத பத்தி கொஞ்சம் brief பண்ணுங்க. கண்டிப்பா. ஆக்சுவலா என்னன்னா சார் சொன்ன மாதிரி இப்ப பயோகெமிஸ்ட்ரினாவே ஆக்சுவலி என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கம்மி டிஎம் கிளினிக்கல் ஹெமட்டாலஜி அது கூட ரொம்ப கம்மி சான்சஸ். அண்ட் நாங்க வந்து ஹெமட்டாலஜி வந்து ஒரு கோர் சப்ஜெக்டா படிக்கல. இட் இஸ் நாட் ஆர் ஸ்ட்ரீம் ஆக்சுவலி. ஸோ யார்கிட்ட போய் சொன்னாலும் நீங்க டிஎம் ஹெமாட் படிக்கணும்னா இட்ஸ் லைக் அ நியூ சப்ஜெக்ட். இஃப் ஐ வாண்டட் டு டு ஹெமாட் ஐ வுட் ஹவ் டன் patho. Why would I
I chosen biochem? So that is the first question that comes to everybody's mind. Second thing is genetics, DM genetics. So that exclusively for biochemistry, we don't have many opportunities, hardly 4-5 seats throughout India. So the competition agreed, and provided their pediatricians, all of them are competing. So again, that is another big issue. And DM endocrine, definitely, if it comes, it is the best thing ever. But I think in future there is hope, and keeping fingers crossed. So if DM endocrine comes, definitely we'll feel more people taking biochemistry, because that is the best motivating factor. Because even whatever you're reading here, you will be applying. So that in that case, so these are the actual opportunities that will enhance this subject, or whatever whoever is choosing. But what I really feel is in future also these things are going to come up, because number of DM genetics, all these, because core clinicians taking up these subjects is very difficult. Why? Because they don't know. In UG itself, if you're in like a proper like in AIMS also, you have very good exposure. Molecular diagnostics la nariya exposure கிடைக்கும், at least research oriented. கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, லைக் இத வந்து கிளினிஷியன் பண்றதை விட இந்த மாதிரி ஒரு நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துருக்கிறவங்க பண்றது, அதுவும் பயோகெமிஸ்ட்ரியில when you know the base, நம்ம இது ரிலேட்டட் தான் படிக்கிறப்ப நாங்க பண்ணா that will have a different impact. And so that இப்ப diagnosticsல like treatment wiseங்கிறது maybe we can't go that depth, but what is the diagnostic purpose? இப்ப ஒரு disease எடுத்தாலோ இல்ல கேன்சரோ எதுவா இருந்தாலும் சரி, இப்ப preventive medicine, இப்ப precision medicine சொல்றோம், அது கூட நம்ம என்ன சொல்றோம்னா customized treatment. But why can't it be prevention instead of going to that part? So my entire plan of starting this molecular genetic lab is, see, these tests are costly. இப்ப நம்ம வந்து ரொம்ப விலை கொடுத்து பண்ணோம்னாலே அந்த டாக்டர் கிட்டயே பேஷண்ட் போக மாட்டாங்க. ஐயோ என்ன ஒரு 500 ரூபாய் ஓகே, அத ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் டெஸ்ட் எல்லாம் இந்த டாக்டர் எழுதுறாங்களே ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினைக்கிற அந்த இதை மாத்தணும். ஆக்சுவலா ஏன் அந்த காஸ்ட்லி டெஸ்ட் வருது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு NIPT டெஸ்ட், நான் இன்வேசிவ் ப்ரீநேட்டல் டெஸ்டிங், அந்த டெஸ்டிங் வந்து ஒரு ஸ்கிரீனிங் தான். அந்த டெஸ்ட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து குழந்தைக்கு எந்த விதம் லைக் யூ கேன் அவாய்ட் a lot of thing. It's a burden only. So that in that aspect, the test 8 years ago was costing around 35,000, being a screening test. Diagnostic confirmatory test is amniocentesis, but amniocentesis has some 2% risk of abortion also. It is an invasive test. So comparatively lighter side, non-invasive testing, but test was 35,000. Now, current scenario, after 8 years, the cost of the test is only 7,000. Many OGCians are writing NIPT test compared to that time. Awareness has been more. If I also give anybody an option that only a prick blood test costing only 7,000 rupees, but the after effects, and you will be 100%, like at least you will know whether your baby is going to be totally okay or not. So that is the kind of thing what if I am coming up now, if 10 more people come up, because these days labs, basic labs also, if you see, very few doctors are running it. So what quality matters, how the lab actually should process it, and what are the actually till it reaches the patient, like is it proper, is it done like according to the protocols, everything. So this happens everywhere, this has to be checked. But if you go and see, because even non-medicos run labs, frankly speaking, I'm not, it's not like I'm not offending anybody here, but this is going on. Reality, India, anybody can open a lab, no problem. Anybody can release a report, no problem. It is the doctor who decides if the report is correct or not. And if we are from that base where we can already tell, don't give any wrong report, how it will affect a patient. Simple test, everyday test, electrolytes, potassium. So just one, if the sample has been collected like not through proper protocol, it will lead to a false report. Right, that false report can like even it is a life-threatening thing. So to that extent, we understand what is the value of giving the correct report. So molecular genetics, if cost is an aspect, so that can also come down if people realize that there is need for these tests. So many diseases can be, you know, if we do a genetic test, it's like a prevention test. Suppose there are some diseases which are age related. You can say neurodegenerative diseases, cardiac diseases, and cancers. இது எப்படின்னா நம்ம வயசுக்கு ஏத்த மாதிரி இது வந்து நம்மளுக்கு ரிஸ்க் அதிகமாகும்.
இப்ப உங்களுக்கு ஒரு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ்னா 60+ ஏஜ்னா இது வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றது. சோ இப்ப நம்ம ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணோம்னா அந்த 40 வயசுல அந்த அந்த சேஞ்சஸ் வரதுக்கு அது ஒரு கிரானிக் பீரியட் தான். அதுக்கு முன்னாடியே நம்ம இப்போ ஒரு 40 இயர்ஸ்லயே அந்த டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு, அது வரத்துக்கான ஒரு ஜீன் உங்களுக்கு இருக்கா. இப்ப நம்ம எல்லாருமே கேக்குறோம் இல்லையா, உங்க அப்பா அம்மாக்கு டயபெட்டிஸ் இருந்ததா? ஒரு சிம்பிள் கொஸ்டின், இது ஏன் கேக்குறோம், அவங்களுக்கு இருந்தா நம்மளுக்கு வரும் அப்படின்னு. நம்ம இது வந்து ஒரு ஓரலா சொல்றப்ப வந்தா வரலாம் அப்படிதான் சொல்றோம். பட் இஃப் நான் வந்து டெஸ்ட் பண்ணேன்னா ஐ கேன் டெல் யூ, உங்களுக்கு வந்து இந்த ஜீன் இருக்கிறதுனால இவ்வளவு சான்சஸ் இருக்கு. இப்பத்துல இருந்தே நீங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்க. சோ அது நீங்க ஒரு லாங் டேர்ம் பண்ணீங்கனாலே ப்ராபபிலிட்டி எவ்வளவு கம்மி ஆகுது ஆஃப் கெட்டிங் தட் டிசீஸ். சோ இது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம என்ன நினைக்கிறோம், 40 இயர்ஸ்ல நம்ம வந்து ஹெல்த் செக்அப் பண்ணோம்னா எல்லாரும் போய் 40 இயர்ஸ்ல இருந்து பண்றாங்க. இப்ப அந்த அவேர்னஸ் வந்துருச்சு. ஆனா என்ன பண்ணுவாங்க, லேபுக்கு போயிட்டு அவங்க ஒரு பேக்கேஜ் கொடுப்பாங்க. அந்த பேக்கேஜ் வந்து லேபுக்கு சூட் ஆகும், அதனால அந்த பேக்கேஜ். ஆனா வாட் சூட்ஸ் யூ, நீங்க வந்து அந்த லேப் டெஸ்ட் பண்றீங்க, லேப் டெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, ஆமா என்னோட கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, சரி நான் ஒரு 4 நாள் வாக்கிங் போனா சரியாயிடும், நீங்களே டிசைட் பண்ணிப்பீங்க. யூ வில் நாட் கோ ஹெட் ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இல்ல இன்னுமே. சோ நான் என்னன்னா புதுசா என்ன பண்ண போறேன்னா, உங்களோட ரிப்போர்ட்ஸும் உங்க கையில இருக்கு, அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும். சோ தட் அந்த அளவுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் நீங்க போய் பண்ணுங்க. வீல் ஹெல்ப் கவுன்சில் பண்ணுவோம். டயட் மாடிஃபிகேஷன்ஸ்ல இருந்தோம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இஃப் யூ சி நம்ம ஜென்ரேஷன் தான், ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து எவ்வளவு அவங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க. எல்லாத்துக்குமே தே ஹேட் மெடிசன் அட் ஹோம். நீங்க இதை பண்ணாலே போதும், இதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஆனா இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இல்ல இந்த மெடிசன் எடுத்தாதான் சரியாகும். சோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் லிட்டில் ட்ரிக்கி பார்ட் ஒன்லி. பட் ஆனா நம்ம கொஞ்சம் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஐ ஜஸ்ட் ஹேவ் ஒரு கட் ஃபீலிங் தட் கொஞ்சம் நம்ம வந்து இதை பண்ணோம்னா அட்லீஸ்ட் தே வில் ட்ரை டு சேஞ்ச் at an earlier stage, which will give them a lot of confidence also. Because when a doctor says it, they will feel good. They'll say, oh, okay, without medicines also we can do something. Preventive பண்ண முடியும். நம்ம நார்மலா பண்றதையே கொஞ்சம் நம்ம வந்து காஷியஸா ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா லைக் நிறைய லைக் we can change. So that kind of thing. So sure. And how difficult is it to start a lab? Adukku enna kind of like maybe not exact money or something, but what is the investment or what kind of things you require to start? ஒன்னு என்னன்னா, இப்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு நார்மல் லேப், நார்மல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம செட் பண்ணணும்னாலே வந்து கூட லைக் டெஃபினெட்லி இப்போ ஒரு கிளினிக்கல் செட்டப் நீங்க பண்ணணும்னா இட்ஸ் வெரி ஈஸி. பிகாஸ் நீங்க தான் அங்க எல்லாம் பண்ண போறீங்க, பேசிக் இருந்தா போதும்னு. பட் when it comes to a lab, நீங்க இப்ப பாத்தீங்கனாலே ஒரு கிளினிஷியன் வந்து அட்லீஸ்ட் ஒரு பேசிக் 10 டெஸ்ட் ஆவது கொடுத்தாதான் லைக் யூ கேன் சாட்டிஸ்ஃபை அ கிளினிஷியன். நம்ம வந்து இங்க சுகர் மட்டும் தான் பண்ணுவோம்னா we can't do that. சோ அதுக்கேத்த மாதிரி லைக் செட்டப் பொறுத்து லைக் செமி ஆட்டோ அனலைசர்ஸும் இருக்கு, விச் ஆர் கம்பேரிட்டிவ்லி காஸ்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். ஆனா அதுக்கு வந்து மேன் பவர் தேவை. அதே மாதிரி இப்ப நிறைய சாம்பிள்ஸ் வருதுன்னா டெஃபினெட்லி இப்போ ஒரு கார் அப்கிரேட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி சிஸ்டம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ டெஃபினெட்லி இஃப் யூ நீட் தட் குவாலிட்டி, இஃப் யூ நீட் தட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெஷின்ஸ் வேணும்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் தான். அண்ட் கம்பேர்ட் டு நார்மல் டெஸ்டிங் டயக்னோசிஸை விட மாலிகுலர் டயக்னாஸ்டிக்ஸ்க்கு எக்ஸ்பென்சிவ் மெஷின்ஸ், அதுக்கேற்ற மாதிரி டெஸ்டிங். அண்ட் எப்படின்னா இப்ப கோவிட் அப்ப RT-PCR அப்பதான் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ப்ராப்ளமா தெரிய வந்துச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் தான். பட் நீடன் வரும்போது எல்லா இடத்துலயுமே மெஷின்ஸ் ஒரு 100 டைம்ஸ் டெஸ்டிங் நிறைய நடந்தது. ஒரே லைக் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் மாலிகுலர் டயக்னாஸ்டிக்ஸ் தான் நம்ம வந்து ஃபியூச்சர்ல பார்ப்போம் ஃபார் எவ்ரி டிசீஸ். பிகாஸ் இப்ப நம்ம நினைக்கிறோம் அது தேவை இல்லைன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு சிம்பிள் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பண்றதுக்கும் HbA1c ஒரு டெஸ்டே வந்துருச்சு இல்லையா. காஸ்ட் ஆனா வித்தியாசம் தான். நீங்க 50 rupees அதை பண்ணுவீங்க ஃபாஸ்டிங், பட் யோர் HbA1c will cost you around 500 rupees. But patients are willing to get that test done because for your treatment that aids you better. So அந்த மாதிரி even if this molecular diagnostic testing might cost you more, அதோட இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு இருக்கு. சோ இது கொஞ்சம் கொஞ்சமா இது கிரியேட் ஆக காஸ்டிங் கட் டவுன் ஆகும். நவ் மஷின்ஸ் ஆர் ஆல்சோ காஸ்ட்லி. கம்மி டெஸ்ட் வருதுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு காஸ்ட் வந்து அதிகமா வரும். சோ மோர் நம்பர் ஆஃப் டெஸ்டிங், மோர் லேப்ஸ், இந்த மாதிரி போனா எவ்ரிதிங் will get balanced. Till then this will be there. Sure. Thank you for adding it light to it, ma'am. Yes. I will move to Savita, ma'am. Ma'am, உங்களோட அடுத்த பிளான் என்ன? Like after completing this, what is the plan? நீங்க என்ன what is your thought process?
ஸோ நான் வந்து பிஃபோர் ஐ ஜாயின்ட் இட் செல்ஃப் ஒரு செட், பிகாஸ் நான் என்னோட ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பேன்ல பிஃபோர் ஐ டுக் அப் பயோகெமிஸ்ட்ரி என்னெல்லாம் கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் அப்ப பார்த்ததுல ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு லெபார்டரியில யூ கேன் பி அ கிளினிக்கல் பயோகெமிஸ்ட் ஐதர் இன் அ கவர்மெண்ட் செட்டப் ஆர் இன் அ பிரைவேட் கார்பரேட் லேப். Second வந்து as they said medical college you can go towards a teaching profession, and apart from that lab or it can either be a government college or a private medical college. Many medical colleges are also coming up. Third point என்னன்னா career option. The third வந்து research scientist you can go. There are multiple labs. For example, நிறைய IITs, there is a integration programs. Hospitals எல்லாத்துலயுமே wherever any medical factories எல்லாத்துலயுமே they hire research scientists. So this is one other kind. அடுத்து வந்து இப்ப வந்து மேம் சொன்ன மாதிரி பிரிசிஷன் மெடிசன்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து யாராவது சப்போஸ் 60 years பேக் கேட்டிருந்தா நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணுவோமா, வீடியோ கால்ல பாத்துக்க முடியுமா அப்படின்னா they would have like என்ன இது லூஸ் மாதிரி பேசுறீங்க, ஹவு கேன் யூ ஹாவ் அ வீடியோ கால் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சோ இப்போ வந்து நினைக்கிற டாக் வந்து அதேதான். சோ மேபி இன் ஃபியூச்சர் ஃபியூ ஃபர்தர் டவுன் எல்லாருக்குமே அவங்களோட ஜெனட்டிக் மேக்கப் மேபி அவங்களுக்கு வி டோன்ட் நோ, மேபி என்னோட தாட் என்னன்னா மேபி எல்லாருக்குமே ஒரு கார்டு இருக்கும் அவங்களோட ஃபுல் டேட்டா பேஸ் வச்சுட்டு. சோ இந்த ட்ரக் கொடுத்தா இந்த ட்ரக் எனக்கு கரெக்டா எஃபெக்டிவா இருக்கா, சோ ஈச் பர்சன் நான் இதை கொடுத்தா will it really work. ஒரு பர்சனுக்கும் இட் உங்க சப்போஸ் நீங்க ஒரு ஃபுட் சாப்பிடுறீங்க, உங்களோட லெவல் சப்போஸ் அது காரமா இருக்கு, உங்களுக்கு காரமா இருக்கும் மத்தவங்களுக்கு காரமா, இட் கேன் டிஃபர் ரைட், உங்களோட லெவல் ஆஃப் ஸ்பைஸ். சோ அதே மாதிரி சப்போஸ் எனி ட்ரக் கொடுத்தோம்னா அது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு, ஹவு டார்கெட்டட் தெரப்பி. சோ ஒரு பர்சனலைஸ்ட் மெடிசன், பர்சனலைஸ்ட் ஒரு பிரிசிஷன் மெடிசனோட we can give. சோ அது வந்து பார்மகோ ஜீனோமிக்ஸ். இந்த ஜீனோமிக்ஸ்க்கு எல்லாமே தேவையான பேசிஸ் வந்து மாலிகுலர் பயாலஜி அண்ட் ஜீனோமிக்ஸ் ஜெனடிக்ஸ். சோ இது வந்து அண்ட் ஒன் குட் திங் இஸ் இட்ஸ் ஜஸ்ட் டெவலப்பிங். சோ யூ ஹேவ் லாட் ஆஃப் ஸ்கோப். It's not saturated and it is and everything is going to come down to this. Maybe இப்போ வந்து it might seem இது ரொம்ப ஹைஃபையா இருக்கு, இப்படிலாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னா யோசிக்கிறோம். பட் யூ சி அட் தி எண்ட் அட் தட் ஃபாஸ்ட் பேஸ் இட் இஸ் டெவலப்பிங். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வருமா நினைச்சிருப்போம், மேபி இந்த எராலே பார்த்திருப்போமா அப்படின்னு யூ வுட் ஹவ் சீ. பட் யூ சி ஹவு ஃபாஸ்ட் இட்ஸ் க்ரோயிங். ஸோ தட் இஸ் ஒன் திங். அடுத்து வந்து அட் தி எண்ட் எவ்ரி லேப், ஒரு லேப் இருக்குன்னா அந்த லேப் வந்து யூஸ்வலா அக்ரெடிஷன் போர்ட்ஸ் இருக்கும், NABL நமக்கு அக்ரெடிஷன் போர்ட்ஸ். ஸோ இந்த போர்ட்ஸ்க்கு வந்து ஈச் ஒன் வில் அசஸ் லைக் இவங்க ஆர் தே ஹாவ் தி என்ன சொல்றது கேப்பபிலிட்டி, அந்த அக்ரெடிஷன் இருக்கா இல்லையா. சோ NABL போர்ட். சோ இங்க வந்து ஈவன் யூஸ்வலி NABL அசஸர்ஸ் ஆகவும் ஆகலாம் after you finish your biochemistry. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிற பர்சனல். So you have these options. அடுத்து வந்து at the end of the day all of us have finished MBBS general physicians. So at the end you will have நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லேபோட ரிப்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா 70 to 75% of the reports are biochemical reports. So அது வந்து so finally you will have an interpretative. So you can have a physician setup. At the same time இப்ப நிறைய ஸ்கிரீனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அனாமலி, ஃபீட்டல் அனாமலி ஸ்கிரீனிங், இந்த நான் இன்வேசிவ் ஐ மீன் இன்வேசிவா எவ்வளோக்கு எவ்வளோ பேஷண்ட்டை வந்து வித்தவுட் லைக் நான் இன்வேசிவா பண்ண முடியுமோ அது இன்பார்ன் எரர். ஸோ எல்லாமே இட் இஸ் கமிங் டவுன் டு தட் ஜெனடிக்ஸ். ஸோ தட் இஸ் ஒன் கைண்ட். அண்ட் இன்னொரு மேஜர் இது என்னன்னா, இப்போ வந்து we are doing MD biochemistry. There's another confusion between MSc biochemistry. MSc biochemistry ஒரு கோர்ஸ் இருக்கு. Certain labs they take them also as a thing. But usually NABL criteria படி you should have an MD biochemist as a reporting authority. நீங்க பாத்தீங்கன்னா இவங்க கம்மி இவங்க அதிகம், I don't want to get into that debate. என்னன்னா மேபி யூ வில் ஹாவ் அ கிளினிக்கல் அப்ரோச். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நம்ம பேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், இன்டர்ன்ஷிப் வி கோ த்ரூ, யூ நோ வாட் டிசீஸ் இஸ், ஹவு தே பிரசன்ட். இப்போ டைரக்டா நாங்க வந்த உடனே இட்ஸ் நாட் தட் வி ஆர் ஜஸ்ட் டீலிங் வித் லேப் ரிப்போர்ட்ஸ்னு. சோ ஒரு டிசீஸ் எப்படி பிரசன்ட் ஆகுது, ஹவு யூ டேக் ஹிஸ்டரி, கிளினிக்கல் ஆஸ்பெக்ட். சோ இந்த ரிப்போர்ட் இப்படி வருது, இப்ப நீங்க வந்து இந்த ரிப்போர்ட் இப்படி ஒரு ரிப்போர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் யூ கெட், அது இன்னொரு ரிப்போர்ட்டோட ஹவு கேன் யூ கோரிலேட், இன்னும் நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஆர்டர் பண்ணணும், தேவையில்லாத டெஸ்ட் யூ கேனாட் ஆர்டர், வாட் இஸ் ரிக்வயர்ட் அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும். மேபி கொஞ்சம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல MSc பயோகெமிஸ்ட்ரிஸ் குட் பி அட்வான்ஸ்ட். பட் அந்த கிளினிக்கல் ஓரியன்டேஷன் ஒரு கிளினிக்கல் அப்ரோச் வாங்குறது வந்து ஃபார் MD biochemistry it's they have an upper hand in that case. So அதனால there's a good or fear that நிறைய MSc biochemists தான் எடுக்கிறாங்க லேப்ஸ்ல அப்படின்னா. But it is slowly changing. ஏன்னா there's a lot of scarcity of MD biochemists. Many people are not joining. So நீங்க நம்ம எடுத்தாதான் there's someone's going to hire you. And it is based on your skill set. So first வந்து நம்ம வந்து ஒரு diagnostic medicine, first thing what I feel is
we have to believe that we are being useful to the society. How in a good, so appada then someone else is going to believe you. So adanal you have different options. என்னோட இப்ப நீங்க என்ன கேட்டதுனால இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் இன்னும் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் எங்க போலாம் நான் அப்படின்னு வரல. மேபி ஐ ஃபினிஷ் மை ஜேஆர்ஷிப், அதுக்கப்புறம் ஐ see what all options, what comes my way. At the same time I'll see which is helping me academically, financially என்ன எது சப்போர்ட் பண்ணுது, which is giving me a good opportunity. So இதெல்லாம் நான் pros and cons weigh பண்ணிட்டு தான் maybe I'll take another step. Sure. Thank you. Okay, so before moving into the next question, I just want to drop one question for anybody to answer basically. So முக்கியமா இப்ப இருக்கிறவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்க போகுது அப்படின்னா, how much compared to ஒரு physiology, pharmacology and ஒரு pathology கம்பேர் பண்ணும்போது how better is biochemistry or how better is the lifestyle growth, இது எல்லாத்துக்கும் என்ன opportunities இருக்கு, how better it isங்கிறத I just want to understand. Anybody can answer this basically. ஆப்வியஸா இப்போ அனாட்டமி பிசியாலஜி அப்படின்ற ஒரு, நீங்க அனாட்டமி பிசியாலஜி மட்டும் கேக்குறீங்களா இல்ல பாத்தும் இன்க்ளூடட்? Path also sir, path and pharmacology included. நோ இஷ்யூஸ். இப்போ அனாட்டமி பிசியாலஜியோட நீங்க பயோகெமிஸ்ட்ரி கம்பேர் பண்றீங்கன்னா தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். தே ஆர் ப்ரீ கிளினிக்கல் அண்ட் வி ஆர் பாராகிளினிக்கல் அண்ட் வி ஆர் மோர் கிளினிக்கல் ஓரியன்டட். அந்த டிஃபரன்ஸ் பெரிய டிஃபரன்ஸ். அண்ட் ஏர்னிங் வைஸ் பார்த்தீங்கன்னாலுமே வி ஹாவ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஏர்ன். லைக் ஆப்வியஸாக எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியது ஆல்ரெடி. ரிசர்ச்சாக இருக்கட்டும், இல்லை கிளினிக்கல் லேப்ஸாக இருக்கட்டும், இல்லை நியூ அட்வான்ஸ்மெண்ட்ஸு எதில் ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ், இல்லை ட்ரக்ஸு, இல்லை ஃபுட்ஸ் முதற்கொண்டும் நம்ம வி கேன் இன்டர்ஃபியர் கிளினிக்கல் பயோகெமிஸ்ட் பண்ணலாம். comparing to path and micro, we are like more better, we will be more better. இப்போதைக்கு இருக்க ஸ்டாண்டர்ட்ஸ்ல we are not earning as much as path and micro because path and micro வந்து முன்னாடி இருந்தே வந்து ஒரு சப்ஜெக்டா பார்த்தாங்க. பட் பயோகெமிஸ்ட்ரியை அந்த அளவுக்கு பார்க்கல. ஸோ என்ன பிரச்சனைனா வந்து இப்போ ஒரு லேப்ல வந்து சைனிங் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கு. ஒரு ரிப்போர்ட் டிஸ்பேச் ஆகணும்னா சைனிங் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கு. முக்கால்வாசி இந்தியாவில் வந்து சைனிங் அத்தாரிட்டி ஒரு பெரிய லேப்ல வந்துன்னா மோஸ்ட்லி பேத்தாலஜிஸ்டாக தான் இருப்பாங்க, இல்லை மைக்ரோபயாலஜிஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா பயோகெமிஸ்ட்ரி அவ்வளோ பேர் படிக்கல. இப்போதான் வந்து இட்ஸ் அ க்ரோயிங் ஃபீல்ட். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி டு பி எக்ஸ்ப்ளோர்டுன்றது தான் பயோகெமிஸ்ட்ரியில் அதிகம். path and micro may saturate like radiology is now. Radiology is like a bit saturated now comparatively. So அதே மாதிரி இப்போ பயோகெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது path and micro வந்து ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர்டு ஃபீல்ட்ஸ் கொஞ்சம். பட் பயோகெமிஸ்ட்ரி வந்து நாட் டு பி எக்ஸ்ப்ளோர்டுன்றதுனால we have more opportunities in the future. We will have more opportunity in the future. அது வந்து ஸ்ட்ராங்லி ஐ பிலீவ்ன்றதுல ஐ ஸ்ட்ராங்லி சே தட் பாயிண்ட். பிகாஸ் வந்து பயோகெமிஸ்ட்ரி அஸ் அ கிளினிஷியனாகவும் சரி, இல்லை அஸ் அ கிளினிக்கல் பயோகெமிஸ்டாகவும் சரி, we have more part to do with people's care than now in the future. So I would just like to add a few points to what sir said. Like few years ago, just what was the எப்படி ரேடியாலஜியை பார்த்தாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் தெரியல. ரேடியாலஜி இல்லாம கூட லைக் தே தாட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இது ஆகும்னா. பட் ரேடியாலஜி சூஸ் பண்ணப்ப கூட நிறைய பேர் என்ன ஆஸ்பெக்ட்ல சூஸ் பண்ணாங்கன்னா எங்க இருந்து வேணாலும் ரிப்போர்ட்டிங் பண்ணலாம். பிகாஸ் இப்ப அந்த சிஸ்டமே வந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ தட் அங்கேயும் கொஞ்சம் உங்களுக்கு லீஷர் டைம் கிடைக்கும். பிகாஸ் நம்ம வந்து 24 hours. பட் அதர் ஆஸ்பெக்ட்ஸை விட பயோகெமிஸ்ட்ரியில ஒண்ணு என்னன்னா, இப்ப பார்த்தோம் மைக்ரோன்னு பாத்தீங்கன்னா யூ ஹாவ் டு பி பிரசன்ட் தேர், யூ ஹாவ் டு சி இன்சைட் த மைக்ரோஸ்கோப். அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸை விட பயோகெமிஸ்ட்ரியில இல்லைன்னா யூல் ஹாவ் டைம் டு எக்ஸ்ப்ளோர் மோர் ஆல்சோ. நம்ம வந்து இப்ப ஒரு மைக்ரோஸ்கோப்பி பாக்குறோம்னா திங்ஸ் மே நாட் அட்வான்ஸ் சோ மச் ஆஸ் பர் த திங். அது வந்து டெக்னிக்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எவ்வளவு வருதோ அது எல்லாமே நம்ம பயோகெமிஸ்ட்ரியிலயும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா டெஃபினெட்லி இட் இஸ் க்ரோன் சோ மச் ஓவர் த இயர்ஸ். அண்ட் இன்னுமே வந்து ஸ்கோப் இஸ் டெஃபினெட்லி தேர். ஸோ ரேடியாலஜி சேச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சேச்சுரேஷனுக்கு அப்புறமா இப்ப நியூக்ளியர் மெடிசன் வந்துருச்சு. ஸோ எவ்ரிவேர் தேர் இஸ் growth. ஸோ ஈவன் ஆஃப்டர் பயோகெமிஸ்ட்ரி நவ் when everything will convert to genetics, there also your base will be biochemistry. So something like that, it will take a big turn. Sure. Thank you. I just want to add one thing. நீங்க இது கேட்டதுல என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்பேரிட்டிவ் growth அஃப்கோர்ஸ் இங்க நிறையவே இருக்கு பயோகெமிஸ்ட்ரியில. ஸோ மோஸ்ட்லி வாட் வி ஆர் டீலிங் வித் ஜெனட்டிக்ஸ் எல்லாமே இருக்கு. பட் ஒரு ஒன் ஸ்மால் சஜஷன் whoever is taking biochemistry now would be that not to take biochemistry as an easier route to take a DM.
ஐதர் நாங்க டிஎம் ஹெமட்டாலஜி பண்றோம், லைக் டிஎம் மெடிக்கல் ஜெனடிக்ஸ் ஆர் வாட் எவர், இதுல ஃபெலோஷிப் அப்படின்னு. அதுல பர் சே யூ ஷுட், ஏன்னா ஓவர் பீரியட் ஆஃப் 3 years யுவர் ஸ்கோப், யுவர் தாட்ஸ் மைட் சேஞ்ச். சோ அது ஒரு ஈஸியர் ரூட் அப்படின்னு நினைச்சிட்டு எடுக்க வேணாம். இப்போ எண்டோக்ரைனாலஜி இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் முன்னாடி இருந்துச்சு எண்டோக்ரைனாலஜி, இப்போ நவ் இட்ஸ் நாட் தேர் as a part of DM after MD. பட் ஈவன் தென் சப்போஸ் ஈவன் ஃபியூச்சர்ல வந்துச்சுன்னா கூட, சரி எனக்கு மெடிசன் கிடைக்கல, நான் பயோகெமிஸ்ட்ரி எடுத்துட்டு எண்டோ பண்றேன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸை விட, பயோகெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் வாட் கேன் ஐ கிவ் இன், அதுக்கப்புறம் யூ கேன் see on move on what comes next. நீங்க பயோகெமிஸ்ட்ரி பிடிக்காம if you're just aiming for final இதுதான் I'll take up, இதுதான் I'll take up னா, then that's not on the right track. So that is one thing, because that is one thing that most of them are confused about. இது ஒரு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா ரொம்ப யோசிச்சுட்டு இப்ப கரெக்டா பிடிக்காதது பண்றது வந்து it's going to deviate from their career track. அந்த ஒரு திங் இருக்கு. So that's what I want to tell you. Sure. We'll go one last round fully. So ரொம்ப சிம்பிள், லைக் யாருக்கு பயோகெமிஸ்ட்ரி சூட் ஆகும், யாருக்கு இது சூட் ஆகாது நீங்க எடுக்காதீங்க அப்படிங்கறத you give us a differentiation. And second thing is, what is your final advice for aspirants who want to take biochemistry? And there are few people, எனக்கு இந்த மார்க் தான் இருக்கு, நான் இந்த 3ல ஓகே எனக்கு என்னன்னு எதுனே தெரியல, பட் ஐ வாண்ட் டு டேக் அ பயோகெமிஸ்ட்ரி, நான் எடுக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் உங்களோட சஜஷன் என்ன? So what is your final piece of advice? And யாருக்கு இது சூட் ஆகும், யாருக்கு சூட் ஆகாதுன்றது I just want to understand. I'll start with Vijay sir. Yeah, actually யாரு எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து people who love biochemistry யாரும் சொல்ல முடியாது, பிகாஸ் at the start of MBBS எல்லாருமே we hate biochemistry மாதிரி தான். ஸோ வந்து people who need to be peaceful, who will be loving to earn not a minimum, we can earn huge, பட் என்ன சொல்றது, லைக் மந்த்லி இந்த இது இருந்தா போதும், we are satisfied with what we are earning and we who can have a good clinical practice. லைக் டெய்லி ப்ராக்டிஸ்க்கு நான் இப்போ என்னோட ஊர்ல இருக்கேன் அப்படின்னா வந்து, நான் வந்து இப்போ ஒரு கிளினிக் ஓப்பன் பண்றேன்னா, ஐ கேன் ஹாவ் அ மினிமல் லேப் செட்டப் அண்ட் கேன் ஒர்க் வித் தட் அண்ட் கேன் earn பீஸ்ஃபுல்லி. அந்த மாதிரி பீப்புளுக்கு இட் இஸ் ஓகே. ஆல்ரெடி இப்போ சர்வீஸ்ல இருக்கவங்கலாம் வந்து லைக் they will have a setup, அவங்களுக்கு வந்து திஸ் எம்டி பயோகெமிஸ்ட்ரி இஸ் ஃபார் பெட்டர் அந்த மாதிரி ஆட்களுக்கு. அண்ட் வேற யாருக்குன்னா, ஹூ லவ்ஸ் டீச்சிங் டு பீப்புள், who loves interacting with people. இப்போ MBBS students now are like they are more upgraded than us நிறைய விஷயத்துல. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர் நடத்தும் போது நமக்கு பயமா இருக்கும், நம்ம இதை சொல்லலைன்னா திரும்ப they will question us, அதுக்கு நம்ம ஆன்சர் சொல்ல தெரியணுமே அப்படின்றதுக்காகவே ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரிலாம் இருக்கும். ஒரு கிளாஸ்க்கு ஒரு 45 minutes கிளாஸ், 1 hour கிளாஸ்க்கு 1 hour ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ வந்து who loves teaching, டீச்சிங்கை வந்து பேஷனேட்டா பண்ற எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். ரெண்டாவது எடுக்கலாம். அப்புறம் ரிசர்ச் ஓரியன்டா போகணும்னு ஆசைப்பட்டோம்னா we can do. ஆர் இப்போ ஐ எம் கோயிங் டு earn a lot அப்படின்னாலுமே I can go into research oriented companies, pharmaceutical companies, food industries, இது எல்லாத்துக்கும் போனா I can earn a lot. அது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் we can earn a lot. ஸோ ஏர்னிங் கான்செப்ட்ல பார்த்தாலும் சரி, there are more opportunities, or who can teach well and who love to teach, அவங்களும் எடுக்கலாம். அப்படி இல்லையா, பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வித் சிம்பிள் ஒரு 9 to 5 ஜாப் மாதிரி ஒன்று பார்த்துட்டு ஒரு கிளினிக்கல் செட்டப் மாதிரி போற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, this is far better than any other courses. Sure sir, your piece of advice to them, like what would you advise, like if you are taking a biochemistry? If you are taking a biochemistry, take biochemistry seriously. And one more important thing is, the college you choose in doing biochemistry is more important than the course. இப்போ MD biochemistry எடுக்கிறேன்னா in some random colleges இருக்கு அப்படின்னு எடுக்கிறத விட, you have to take in a good college. ஏன்னா வந்து you have to see patients, you have to see the instruments. First you have to see the instruments, how it runs, how it operates, எல்லாமே பார்த்தா தான் you will get an idea. இப்போ எதுவுமே இல்லாத ஒரு பேசிக் செட்டப்போட ஒரு காலேஜ் இருக்கு, லைக் நாட் அ வெல் ரெக்கக்னைஸ் ஆர் வெல் டெவலப்டு காலேஜ், அங்கே போயிட்டு நான் MD பயோகெமிஸ்ட்ரி எடுக்கணும், ஐ வில் பி மோர் இன்டு அகடமிக்ஸ். 3 வருஷம் நான் நடத்துறதுல மட்டும்தான் இருப்பேன் தவிர வேற எதுவுமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் மாட்டேன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி டைம் வந்து நீங்கள் வெளியே வரும்போது யுவர் ஸ்கோப் வில் பி மினிமைஸ்ட். ஒன்லி இப்போ பயோகெமிஸ்ட்ரினா வந்து நான் வந்து மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணி டீச்சிங் பண்ணுறது மட்டும்தான் என்னோட ஸ்கோப் வந்து அப்படியே நேரோ ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல், if you are choosing biochemistry, choose a good college.
ஒரு வெல் ரெக்கக்னைஸ்ட் சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், இல்லை காலேஜஸ் தமிழ்நாட்டில் எடுக்கணும்னா எனக்கு ஐ வில் சஜஸ்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஆர் ஸ்டான்லி ஆர் பிஎஸ்ஜி ஆர் ப்ரைவேட்டில் ராமச்சந்திரா. இந்த 4ல் மட்டும்தான் தே ஹாவ் தட் ஃபெசிலிட்டிஸ் டு லேர்ன் பை வி ஹாவ் ஃபெசிலிட்டிஸ் டு லேர்ன் பயோகெமிஸ்ட்ரி. மற்ற எல்லாமே இட் வில் பி லைக் சப்ஜெக்ட் அதாவது அகாடமிக் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ சூஸ் காலேஜ் பெட்டர். By MD biochemistry decide பண்ணா choose college better, but don't take biochemistry lightly. Take it as a serious subject so you can explore more and you can learn more. And obviously, if இதெல்லாம் பண்ணிட்டோம்னா we can be successful. Great, yeah. Great. So these was the question basically. எந்தெந்த காலேஜ் பெட்டரா இருக்க போகுது அதுதான் எங்களோட கொஸ்டினா இருந்தது. Thank you so much for putting it in a structured way. Thank you so much. Yeah. Yes. So moving to Srividya ma'am. Now what is your final piece of advice and யாருக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்ப சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலுமே ஐ வுட் சே கிளினிக்கலா இருக்கட்டும் நான் கிளினிக்கலா இருக்கட்டும் யூ ஹாவ் டு கிவ் யோர் ஜஸ்டிஸ். அவ்வளவுதான். இப்ப நான் கூட ஆக்சுவலாவே கிளினிக்கல்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப ஃபியூ திங்ஸ் சோஷியல் மீடியால கூட ஒரு டாக் நான் கேட்டேன். ஐ சோ மோட்டிவேட்டட். அப்ப நான் டிசைட் பண்ணிட்டே இருந்தேன் போலாமா நான். அப்போ த திங் வாஸ் நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல. பிகாஸ் பீங் அ டாக்டர் இட் செல்ஃப் நீங்க MBBS பண்ணிட்டீங்கன்னாவே யூ ஆர் கெட்டிங் ஓரியன்டட் டு வாட் யூ வாண்ட் இன் லைஃப். சோ அதுக்கு மேல நம்ம ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டியோ பண்றப்ப ஒன்லி திங் வாட் யூ கெட் இஸ் நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ்ட் ஆயிடுவோம் ஒரு சப்ஜெக்ட்ல. இப்ப நம்ம பீடியாட்ரிஷனா they know how to manage their part very well. ஒரு சைல்டா இருக்கட்டும் ஒரு அதே மாதிரிதான் இப்ப நம்ம ஃபியூச்சர் என்னன்னா இப்ப லேப் மெடிசன் வந்துருச்சு. ஆக்சுவலி இதுல வந்து கம்பைண்டா பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோ பேத்தோ 3மே இருக்கு. பட் அதை விட நம்ம வந்து ஒரு பயோகெமிஸ்ட்ரி எடுத்தோம்னா தனியா ஒரு சப்ஜெக்டா எடுத்து பண்ணோம்னா it is definitely going to give you more because இப்ப நம்ம 3 subjects combine பண்றதுனால 3 சப்ஜெக்ட்லயுமே கொஞ்சம் தான் பண்ண முடியும். You can't go in depth and do anything in one particular subject. So இப்ப யாராவது லைக் நிறைய பேர் பயோகெமிஸ்ட்ரி எடுக்காததுக்கு காரணமே அது கஷ்டம்னு நினைக்கிறது தான். பட் அது வந்து ஆக்சுவலா மெட்டபாலிசம் தவிர அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். அது வந்து நம்ம இப்ப நிறைய டயக்னாஸ்டிக் டெஸ்ட் இப்ப நான் சொன்னாலே இப்போ ஒரு டியூவல் மார்க்கர் குவாட்ரபிள் மார்க்கர் பண்றோம் அப்படின்னாலே இப்ப வந்து MBBS ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்க்கும் அது தெரியும். அது எப்படி தெரியும்? ஏன்னா பயோகெமிஸ்ட்ரியில அதை நாங்க கத்து கொடுக்குறோம். இஃப் ஐ ஃபீல் ஐயோ இது பயோகெமிஸ்ட்ரி கிடையாது மெடிசன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா he will lag. 3rd இயர்ல மெடிசன் படிக்கும் போது படிக்கிறது கிடையாது. இது இப்பவே தெரியணும். ஏன்னா நம்ம ஒரு லேப் நம்ம டாக்டர் என்டர் ஆறப்பவே எல்லாரும் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த ரிப்போர்ட் கரெக்டான்னு பார்த்து சொல்லுங்க இந்த ரிப்போர்ட்டானு. சோ தட் ஆல்ரெடி கிவ்ஸ் யூ அ ஃபீல். இப்ப நம்ம பயோகெமிஸ்ட்ரியே கொஞ்சம் லைக் ப்ராமிசிங் சப்ஜெக்ட் எதுக்குன்னா அதெல்லாமே எங்களுக்கு புரியும். So we start teaching them at a very early stage. So யாரு வேணாலும் பயோகெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கலாம். So there is nothing. And definitely உங்களுக்கு வந்து ஒரு busy hectic life வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க because you will not regret. நான் ஃபர்ஸ்ட் என்டர் ஆனப்ப கூட நான் சீனியர்ஸ் கிட்ட கேட்டேன், ஐயோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பிள்ளை இருக்கு, என்னால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றப்ப they said a very good thing. They said you can do it. Even though like you understand இல்லையா, because as I understand I don't want, but female doctors க்கு கொஞ்சம் அந்த leisure time வேணும், you need that. ஆனாலும் எனக்கு பிராக்டிஸும் பண்ணணும். I want to feel like I am actually not deviated too much from MBBS பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு அந்த டாக்டர் ஃபீல் கிடைக்கணும்னாலே you need to choose something like this. Because mathadla even if you don't go to a lab, if I don't go to lab and I'm only doing the teaching part in a college, it will make me feel okay what am I doing அப்படினா. But இதுல lab aspect இருக்கிறதுனால ஒரு 4 calls வரும் உங்களுக்கு. அது கேக்குறப்பவே you will feel okay now also I'm doing what I actually wanted to do. அப்போ ஒரு full satisfactory feeling வரும். So that is one kind. If you're really looking for something like this, then biochemistry நீங்க எடுக்கலாம். Definitely it's not a very tough subject. எவ்ரி சப்ஜெக்ட் அது எப்படியோ அந்த மாதிரி தான் பயோகெமிஸ்ட்ரியும். லைக் ரொம்ப பேர் ரொம்ப பயப்பட்டு என்னெல்லாம் நான் வந்து எனக்கு ஆக்சுவலா பர்சனலி என்னன்னா எனக்கு ரொம்ப டீச்சிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. என்னால அது பண்ண முடியுமான்னு கூட தெரியல. பட் ஆஃப்டர் ஐ டாட் எனக்கு வந்து மெசேஜஸ் வந்துச்சு ஆஃப்டர் யூனிவர்சிட்டி எக்ஸாம், மேடம் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் பயோகெமிஸ்ட்ரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்ப ஐ செட் எஸ், it was worth taking this subject because to make it interesting and to make it understand, if you do that, biochemistry is an awesome subject. எல்லாமே இருக்கு உங்களுக்கு, எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே கவர் ஆகுறதுனால உங்களுக்கு ஸ்கோப் வைஸ் கூட கொஞ்சம் லைக் you will have a good thing. யாரை எடுக்க கூடாது அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, if you are a very core clinical person and you think that இல்ல எனக்கு ஒரு 10 பேஷண்ட் பார்த்தாதான் எனக்கு வந்து டாக்டர் ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, and if you really are working hard and you want to do clinical, don't give up. Try till last, and then if you want to shift to non-clinical, 100% you can choose biochemistry. Because என்னோட விஷயத்துலயும் before I picked the seat, my husband asked me,
are you really sure? ஒரு 0.001% கூட ரெக்ரெட் இருக்க கூடாது. ஏன்னா நீ கிளினிக்கல், you were so much, நீ கிளினிக்கல் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தப்ப he asked me this and I told him இல்ல எனக்கு எந்த ரெக்ரெட்டும் இல்ல, I'm so happy and I still have the same feeling today after being 5 years in this field. So that is it. Thank you, ma'am. Thank you for adding more confidence to people who are looking for biochemistry. Thank you so much, ma'am. Thank you. Yes, Savita ma'am, நீங்க சொல்லுங்க, like what is your final piece of thing? So as usual, as even like whatever sir and ma'am told, first thing வந்து interested in teaching. அப்புறம் வந்து கொஞ்சம் ரிசர்ச் ஓரியன்டா யாருக்கெல்லாம் who all can take ன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் டீச்சிங், ரிசர்ச் ஓரியன்டட். எனக்கு அவ்வளவா பேஷண்ட் இன்டராக்ஷன் வேணாம். நான் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டேன், பட் ஐ ஸ்டில் டோன்ட் வாண்ட் டு பி, டோன்ட் ஹேவ், நிறைய பேர் பேச பிடிக்காது. சம் பீப்புள் ஆர் இன்ட்ரோவர்ட்ஸ், தே டோன்ட் வாண்ட் டு கம்யூனிகேட். சோ அந்த மாதிரி இருக்குன்னா இட்ஸ் ஆல்சோ குட் பிரான்ச். பேஷண்ட் இன்டராக்ஷன் வேணாம். இப்போ ஏதாவது இன்னோவேட்டிவா பண்ணணும், டெவலப்மெண்ட், கிட் டெவலப்மெண்ட். எனக்கு இந்த நிறைய பேர் எனக்கு நல்ல மார்க் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எம்பிபிஎஸ்க்கு வந்த பேர்லாம் இருக்காங்க. சோ இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரிசர்ச் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சம்திங் நியூ டு டெவலப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த மாதிரி ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் இருந்தா தே கேன் டேக் அப். அடுத்து வந்து who all shouldn't take first, because அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். shouldn't take, as மேம் சொன்ன மாதிரி எனக்கு கண்டிப்பா பேஷண்ட் பார்த்தாதான் I'll be satisfied, I'll end my day with that. No, it's not for you, because you will not have avlo patient interaction as compared to clinical field. அதனாலதான் பேரேட்ஸ் they are categorized under non-clinical சொல்லலாம். செகண்ட் வந்து நான் இன்னொன்னு ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி டிஎம் டார்கெட் வச்சுட்டு பயோகெமிஸ்ட்ரி எடுக்காதீங்க. இதுதான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பயோகெமிஸ்ட்ரி எடுக்காதீங்க. தட் இஸ் ஒன் திங். சப்போஸ் உங்களுக்கு பயோகெமிஸ்ட்ரியில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா எனக்கு டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, தட் இஸ் ஆல்சோ ஃபைன். டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, யூ ஹேவ் மச் ஸ்கோப். நீங்க எப்பவுமே டீச்சிங் சைடு தான் போகணும் இல்ல. ஐ வாஸ் பேஷனேட் அபவுட் டீச்சிங், தட் வாஸ் ஒன் ஆஃப் தி சாய்ஸஸ் வை ஐ டுக், ஒன் ஆஃப் மை கிரைட்டீரியா. டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்க ரிசர்ச் சைட் போய்க்கலாம். மாலிகுலர் ஈஸியா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது யூ கேன் சூஸ் த ஃபீல்ட் வேர் யூ வாண்ட் டு கெட் இன் டு. அண்ட் இன்னொன்னு நீங்க கேட்டது வந்து காலேஜ். சோ காலேஜஸ் சூஸ் பண்றப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சூஸ் பண்ணேன்னா, என்னோட ரேங்க்குக்கு ஐ வுட் ஹவ் காட் பயோகெமிஸ்ட்ரி எனிவேர். சோ இப்ப நான் வந்து இப்போ பாத்தீங்கன்னா அபெக்ஸ் வந்து எய்ம்ஸ் டெல்லி. பட் எய்ம்ஸ் டெல்லியில நான் ஏன் சூஸ் பண்ணலன்னா, எய்ம்ஸ் டெல்லியில வந்து எய்ம்ஸ் டெல்லி இஸ் அபெக்ஸ் இன்ஸ்டிடியூட். அங்க வந்து இன்னும் சப் பிரான்ச்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பெத்தாலஜி அண்ட் தேர்ஸ் லேப் மெடிசன் ஆல்சோ. சோ லெபார்டரி ஆஸ்பெக்ட்ங்கிறது வந்து இட்ஸ் ஒன்லி a போஸ்டிங். அங்க நிறைய ரிசர்ச் ஸ்கோப் இருக்கு. ஏன்னா லேப் மெடிசன் பார்ட் வில் பி டேக்கன் அப் பை த லேபரட்டரி பார்ட் வில் பி டேக்கன் அப் பை த லேப் மெடிசன் ரெசிடென்ட்ஸ். ஏன்னா நமக்கு வந்து அது ஒரு ஸ்பெசிபிக் ஒரு போஸ்டிங் பார்ட், ஒரு போஸ்டிங் மாதிரி ஆயிடும் அது பார்ட். சோ ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் எவ்ரிதிங். ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் டீச்சிங், லேப் பார்ட் எல்லாமே. சோ தட் ஏன்னா நானே ஒரு க்ளூலெஸ்ஸா தான் எடுத்தேன். சோ அப்போனா ஐ ஷுட் ஹேவ் ஆல் ஆப்ஷன்ஸ். I want to explore which I am interested in. And இன்னொன்னு, if you are interested in teaching, better to take in a college which has UG students. அப்பதான் டீச்சிங். இப்ப நீங்க பிஜே எடுத்தீங்கன்னா அங்க யூஜி கரிக்குலம் இல்ல நாடி. சோ அந்த மாதிரி யூஜி இன்டராக்ஷன் இருக்கும். சோ அந்த மாதிரி பிளேசஸ்ல இஃப் யூ டேக் இட், யூ வில் ஹேவ் அ பெட்டர் ஹேண்ட். சோ அண்ட் instruments, for example, sir சொன்ன மாதிரி every place has different kinds of instruments. Each place will be இப்போ இங்க வந்து we have everything is available, all sorts of instruments, flow cytometer, sangers, எல்லாமே all premier equipments இருக்கு. So if you are getting an option, அது எடுங்க. But if you're not able to join, for example family situations, நாங்க இந்த சிட்டில தான் இருக்கணும், I don't want to move out னா, உங்க ஸ்டேட் குள்ளேயே better take a which good institute, apex institute எது, அங்க எல்லாமே அவைலபிள் இருக்கா. அதுவும் இல்ல, என்னால ஒரு சிட்டி, இந்த சிட்டி தாண்டி வர முடியாது, இப்ப நான் இங்கதான் எடுக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் any other periphery college தான் எடுக்கிறேன், I have to take it here அப்படின்னா go for it. But at the same time make sure you attend conferences. எல்லா இடத்துலயுமே போய் you can learn the skill. ஏன்னா அந்த 3 years தான் நீங்க அங்க இருக்க போறீங்க. அங்க மெஷின் இல்லைங்கிறது வந்து should not become your drawback. You should go out. I don't want to go out. என்னால இங்க certain situationsனால I'm not able to move out of this place. It's okay, but you're really interested in biochemistry அப்படின்னா please attend. எங்க வேணாலும் போய் you can learn the skill. அந்த ஸ்கில் கத்துக்கிறது தான் இருக்கு. So you can go and learn multiple, how each, suppose a atomic absorption spectrometer, mass spectrometer, எல்லாத்துலயுமே you can go and learn. So don't, அது வந்து ஒரு drawback. சரி நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன், என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு don't get stuck. You can go out and explore irrespective of whichever college you join. But if you have an option of choosing, better to choose that. Suppose அது இல்ல, அந்த பாயிண்ட்ல வந்து I feel please go for a conferences, நிறைய skills கத்துக்கோங்க அந்த மாதிரி.
And apart from that, that's it. UG curriculum உங்களுக்கு டீச்சிங் இருக்குன்னா see your development. You don't know, so explore. ரொம்ப ஃப்ரீ மைண்ட் செட்டோட எடுங்க. You will only know, மேபி உங்களுக்கே தெரியாது this will interest you அப்படின்னு சொல்லிட்டு. And biochemistry எடுத்துட்டு I'm sure you will not repent because you have multiple scope. டீச்சிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குனாலும் எடுக்கலாம், இல்லனாலும் எடுக்கலாம். ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் இருக்குனாலும் எடுக்கலாம், இல்ல. You have multiple scope. Patient interaction வேணும்னா you can take. If not, you can be a general physician. So you have multiple, ஒரு fork மாதிரி. You can switch easily whichever is fit, and you will have time to explore also. That's it. Sure, ma'am. Sure. Thank you for putting it in a structure. Yes, ma'am. You would like to add? Yes, ma'am. Yes. One small thing. இப்பெல்லாம் என்னன்னா எய்ம்ஸ் மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ்ல they have a dual degree, MD PhD. Actually இப்ப பாத்தீங்கன்னா there is a lot of thing because இப்ப MD PhDங்கிறது they will make you more oriented with clinical and research aspects, which actually is the need of the hour. Because முன்னாடி எல்லாம் scientists research பண்ணுவாங்க. இது வந்து நம்ம வந்து to bring it into this concept of diagnosis, treatment, இதுக்கெல்லாம் வந்து actually MD degree தேவை. So when they work hand in hand, when they teach you both, நீங்க வந்து ரிசர்ச்ல கூட நிறைய பண்ணலாம். பிகாஸ் எம்டினா நம்ம வந்து நினைக்கிறோம் நம்மள வந்து ரிசர்ச் பண்ண முடியாதுன்னு. ஸோ இந்த மாதிரி டிகிரிஸ் ஆர் கம்மிங் அப் அண்ட் டெஃபினெட்லி ஒன் ஷுட் சூஸ். முன்னாடி எப்படி இருக்குன்னா, ஏன்னா எம்டி இட் செல்ஃப் இஸ் அ 3-year கோர்ஸ் and PhD is as such a 5 to 6 years course if you're doing from a well reputed institute or a college. So now what they're doing is they're trying to combine both MD and PhD. So this is a kind of very new thing. Maybe at an MBBS level, they might not know this. So as far as MD degree is concerned, they should simultaneously look in for options like PhD. This will also help their career because in future, any abroad, not even abroad, current situation abroad also, like lot of this is going on. PhD has more weightage. So this will come up in India also. So they must get oriented and they must choose to do this also side by side. Sure, ma'am. Sure. Thank you for adding that information to us. Thank you so much, ma'am. So yes, so for people who are watching, so பயோகெமிஸ்ட்ரி பத்தி சம்மரைஸ்டா உங்களுக்கு என்ன தெரியணும்? அட்லீஸ்ட் லைக் நீங்க இருந்த ஸ்டேட்டுக்கு இந்த 1 hour வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் யூ வுட் ஹவ் அட்லீஸ்ட் பேசிக்கா என்னென்ன தெரிஞ்சுக்கணுங்கிறத we have given you. And one disclaimer to say, இது எல்லாமே லைக் their experiences, அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, கோ த்ரூ பண்ணாங்கிறத we have put here. ஸோ நீங்க பர்டிகுலர் காலேஜ் பாக்குறீங்க, இல்ல அந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும்னா டாக் டு somebody who is already doing a degree or like a professor or somebody who is there. ஸோ அதை பண்ணிட்டு you take your choices basically. So here like என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க போகுது, how compared to other degrees, how better it is அப்படிங்கிற மாதிரி that like we have got all the things from the specialist today. So yeah, so thank you so much for joining in. Thank you.